இப்போ கிளியரா இருக்குல்ல வில? ஓகே, ஸோ இப்போ கிளியரா இருக்குல்ல? கிளியரா. ஓகே, குட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஆஸ்டா ஸ்பேஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆஸ்டா ஸ்பேஸ் என்னன்னா, இந்த டாபாலஜிக்கல் ஸ்பேஸில் எந்த ரெண்டு ஃபார் இஃப் யூ டேக் எனி 2 பாயிண்ட்ஸ் x1 x2 எடுத்து வித் x1 நாட் ஈக்குவல் டு x2 we can find 2 open sets v and u such that u intersection u is v intersection u is empty set. அந்த மாதிரி கிடைச்சுன்னா we can say the topological space is ஆஸ்டா ஸ்பேஸ்னு பார்த்தோம். ஸோ ஆஸ்டா ஸ்பேஸில் வந்து எவ்ரி ஃபைனைட் செட் வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு நம்ம படித்தோம். ஆனால் கான்வெஸ்ட் ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸில் எல்லா ஃபைனைட் செட்டும் வந்து க்ளோஸ் செட்டாக இருந்தால் அது வந்து ஆஸ்டா ஸ்பேஸாக இருக்கும்னா இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா ரியல் லைன் வித் கோ ஃபைனைட் டாபாலஜி. இந்த டாபாலஜி ஸ்பேஸ் வந்து நாட் ஆஸ்டா ஸ்பேஸ் அப்படின்றத பார்த்தோம். அப்போ ஆஸ்டா ஸ்பேஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா, நீங்கள் ஆர் வித் யூஷுவல் டாபாலஜி எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஆஸ்டா ஸ்பேஸுக்கு வரும். ஸோ ஆர் வித் யூஷுவல் டாபாலஜி. ஸோ யூஷுவல் டாபாலஜினா அங்கே பேசிஸ் எலமெண்ட்ஸ் யாருன்னா ஓப்பனர்கள் இயக்கமாக இஸ் ஆஸ்டா ஸ்பேஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஸோ வி சே எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் a topological space x to another topological space y is continuous. இது எப்போ நம்ம கண்டினியூஸ்னு சொல்கிறோம்னாக்கா inverse image of open set is open. If you take any open set in y, that is if you take any v in the open set in y is nothing but tau y. If you take any open set v in y, the set f inverse of v is open in x. That means it belongs to tau x. So tau x ல இருந்தாலே அது open set. So if you take any open set in the codomain, the inverse image of open set is open in the domain, then we call it a continuous function. இதே கண்டினியூஸ் அட் ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இல்லைனா நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பன் செட் யூ கேன் டேக் க்ளோஸ்டு செட் ஆல்சோ. இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் க்ளோஸ்டு செட் வந்து க்ளோஸ்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் வரும். ஓகே, ஸோ சப்போஸ் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல கண்டினியூஸ்னா என்ன மீனிங்? ஸோ கண்டினியூஸ் அட் எ பாயிண்ட் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து டொமைனில் இருக்கிற எக்ஸ் அப்படின்னா தான் அகைன் இஃப் யூ டேக் எனி open set containing x. So that is if you take any open set v in tau y with the condition that and the v la x இருக்கிற மாதிரி if you take any open set, then we can find another open set. So இது வந்து சாரி இங்கே வந்து f of x இருக்கும். ஏன்னா கோடொமைன் வந்து ஸோ f of x கண்டெயின் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் ஆலும் we can find a open set u containing x in tau. ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் மீனிங் என்ன, we can find a open set u in the domain with the condition that x belongs to u, then f of u is a subset of v. So இது இப்படி நடந்துச்சுன்னா then we say f is continuous at a point x. அதாவது f of x கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓப்பன் செட் கோடொமைன்ல எடுத்தாலும் x கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட் வந்து டொமைன்ல கண்டுபிடிக்கணும் such that f of that open set u is fully contained in the set v. அப்படி இருந்தால் we say f is continuous at x ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ரெண்டு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா எந்தெந்த வெளியில் நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி பேஸ்டிங் லம்மான்றது ஒரு லம்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ த பேஸ்டிங் லம்மா என்ன சொல்லுது அப்படின்றத சொல்லுவோம். ஸோ த பேஸ்டிங் லெம்மா, இந்த லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா சப்போஸ் வி ஹேவ் அ டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து A union B எழுதிடும். The A B is a subset of X. Not only is a subset, is a closed set. இந்த ஏவும் பியும் வந்து closed செட்டாக இருந்ததுன்னா அப்புறம் இந்த X வந்து union of this closed interval and we have two function F from A to X, A to some topologies Y. இது வந்து கண்டினியூஸாக இருக்கு. And G is another function from another closed set Y to B to Y. Again this is also continuous. அப்புறம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எங்கே ஈக்குவலாக இருக்குனாக்கா எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் எங்கே ஈக்குவல்னா இந்த இன்டர்செக்ஷனில் ஈக்குவல் ஃபார் எவ்ரி பாயிண்ட் எக்ஸ் இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த இன்டர்செக்ஷனில் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து சேம் ஆயிடுச்சுன்னா ஐடென்டிட்டி ஆயிடுச்சுன்னா தென் we can find a continuous function h from the bigger set x to y. We can find h from x to y continuous. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா h of
இப்போ எக்ஸில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்தனா அது வந்து ஒன்று ஏல இருக்கணும் இல்லைனா பியில் இருக்கணும். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணாக்கா ஏல இருந்துன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஜி அந்த எக்ஸ் வந்து பியில் இருந்துன்னா வி கேன் டிஃபைன் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதனோட டொமைன்ஸ் எடுத்து யூனியன் பண்ணால் ஹோல் செட் வந்துன்னா ஹோல் செட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலான்றது தான் பேஸ்டிங் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் டோபாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். இப்போ வந்து அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் n செட்ஸினுடைய ப்ராடக்ட் அங்கே டோபாலஜி என்ன, இன்ஃபைனைட் ப்ராடக்ட்டு அங்கே டோபாலஜி என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் டோபாலஜி முதல்ல வந்து 2.6 நம்ம 2 செட்ஸில் வந்து ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணுறது வேணால் நம்ம குயிக்காக ரீகால் பண்ணிக்கலாம். த ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம ஆல்ரெடி டோபாலஜி ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னாக்கா சப்போஸ் 2 டோபாலஜி ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் எக்ஸ் கமா டவ் எக்ஸ் இஸ் எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ், ஒன் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். அனதர் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் இஸ் சம் ஒய் கமா டவ் ஒய், அங்கே ஒரு டோபாலஜி டவ். இந்த 2 டோபாலஜி கொடுத்துட்டாங்கன்னா வி கேன் நம்ம அந்த எக்ஸ் கிராஸ் ஒய்ன்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் எக்ஸ் கிராஸ் ஒய். இங்கே ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறனாக்கா அதுக்கு என்ன டவுன்னு வச்சுக்கோமே. அந்த டவுன்ற கலெக்ஷன் எப்படி பண்ணுறனாக்கா இங்கே இருக்கிற ஓப்பன் செட் கிராஸ் இங்கே இருக்கிற ஓப்பன், தட் இஸ் யூ கிராஸ் வி such that u varies in tau x and v varies from tau y. ஸோ இந்த கலெக்ஷன் எடுக்கிறோம். இந்த கலெக்ஷன் வந்து இதை டோபாலஜி இது வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். அது கிளியர் தான். ஏன் இந்த ஃபர்ஸ்ட் செட் கம்ஸ் ஃப்ரம் சப்செட் ஆஃப் எக்ஸ், இது சப்செட் ஆஃப் ஒய்ன்றதுல யூ கிராஸ் வி இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். தேர்ஃபோர் இந்த கலெக்ஷன் வந்து சப்செட் ஆஃப் சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். எனிவே சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு செட்டும் சப்செட்டு. தேர்ஃபோர் இந்த கலெக்ஷன் வந்து சப்செட் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். எனிவே ஸோ இதை வந்து நம்ம டோபாலஜி யூ கேன் ஈஸிலி ப்ரூவ் தட் திஸ் ஃபார்ம் we satisfy that condition for the topology. So this is topology for the set x cross y. அதனால இந்த டோபாலஜி நம்ம என்ன சொல்றோம்னா ப்ராடக்ட் டோபாலஜி அப்படின்னு டிஃபைன். இது ஒருவேளை வந்து ப்ராடக்ட் டோபாலஜி வந்து இந்த 2 செட்ல டிஃபைன் பண்றது. சப்போஸ் இந்த 2 எக்ஸ்லயும் ஒய்ல வந்து பேசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா we can define topology in terms of basis. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ரெண்டுமே டோபாலஜி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்கன்னா வி கேன் டிஃபைன் டோபாலஜி. சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக டோபாலஜி கொடுக்காம பேசிஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் பி இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி எக்ஸ், ஸ்கிரிப்ட் பி டேஷ் இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஒய். அப்போ நம்ம எக்ஸ் கிராஸ் ஒய்க்கு நம்ம பேசிஸ் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா இந்த கலெக்ஷன் வந்து என்ன ஸ்கிரிப்ட் டபுள் டேஷ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இந்த பேசிஸ் எலமெண்ட்லேருந்து ஒரு பேசிஸ், இந்த பேசிஸ்லேருந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட் B1 கிராஸ் இங்கே இருக்கிற ஒரு பேசிஸ் எலமெண்ட் வந்து B1 டேஷ்னு வச்சுக்கோம். ஸோ இந்த ப்ரைம் போகிறது எல்லாமே இந்த செகண்ட் பேசிஸில் கிடைக்குது. ஸோ சச் தட் இந்த B1 எங்கேருந்து வருது, ஃபஸ்ட்டு பேசிஸ்லேருந்து வருது. இந்த B1 டேஷ் எங்கேருந்து வருது, ஸ்கிரிப்ட் B டேஷ்லேருந்து வருது. ஸோ திஸ் கலெக்ஷன் ஃபார்ம் ஏ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி எக்ஸ் கிராஸ் ஒய். ஓகேங்களா? இந்த பேசிஸ் வந்து ஒரு ஒன்ஸ் உங்களுக்கு பேசிஸ் கிடைச்சுன்னா அந்த பேசிஸ் வச்சு டோபாலஜி நம்ம கொண்டு வரலாம். இந்த பேசிஸ் ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜிக்கு பேர் இது ஒரு ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸில் நம்ம ப்ராடக்ட் டோபாலஜி இங்கே டிஃபைன் பண்ணோம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ் வேணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் சப் பேசிஸ் வச்சு நம்ம ஒரு ப்ராடக்ட் டோபாலஜி டிஃபைன் பண்ணோம், அதுவும் பார்த்தோம். அப்போ சப் பேசிஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 கான்செப்ட் 2 ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த ஃபங்க்ஷன் வந்து π1 ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யாருன்னா எங்கேருந்து எங்கன்னாக்கா எக்ஸ் கிராஸ் ஒய்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு செட் எக்ஸுக்கு போகிற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா π1 ஆஃப் இஃப் யூ டேக் எனி ஆர்டர் எக்ஸ் கமா ஒய் இஸ் மேப்ஸ் டு ப்ரொஜெக்ஷன் மேப் தட் இஸ் கோஸ் டு எக்ஸ். இது ஒரு ஃபங்க்ஷன். அனதர் ஃபங்க்ஷன் π2 இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் ஒய் டு ஒய் டிஃபைன்ட் டு பி π2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கோஸ் டு ஒய். இந்த 2 ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னாக்கா ப்ரொஜெக்ஷன்ஸ் பேர். ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய். இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஆன் டு
ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு எக்ஸு, செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஒய். ஓகே, ஆன் டு ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் இல்லை நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இந்த π1 இஸ் கால்டு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் டு எக்ஸ், π2 இஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய் ஆன் டு ஒய். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து சப்பேசிஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணனாக்கா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டு π1 எக்ஸ், இங்கே வந்து ஒரு ஓப்பன் செட்டு வின்னு எடுக்க போகிறீங்க. எங்கே எக்ஸில் ஒரு ஓப்பன் செட்டு வின்னு எடுத்தீங்கன்னாக்கா அண்டர் த ஃபங்க்ஷன் π1 இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் செட்டு இங்கே இருக்கும். யார்? அண்டர் த ஃபங்க்ஷன் π1 இன்வர்ஸ் ஆஃப் வி இஸ் எ சப்செட் ஆஃப் திஸ். இதை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் π1 inverse of V such that V is a open set in X. In the collection எடுத்துக்கிறேன். If you take any open set in the codomain, the inverse image of the set under the function π1. அதே மாதிரி π2லையும் Yல ஒரு ஓப்பன் செட் யூன்னு எடுக்க போகிறேன். அதோட இன்வெர்ஸ் இமேஜ் அண்டர் த ஃபங்க்ஷன் π2, அதுவும் அந்த கலெக்ஷன் இருக்குது. ஒரு யூனியன் ஆஃப் செட் ஆஃப் ஆல் π2 inverse of the open set U where U varies in the open set in codomain Y. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு யூனியனை நம்ம என்ன பேர் கொடுக்கணும்னா ஸ்கிரிப்ட் எஸ்ன்னு கொடுப்போம். இது வந்து என்னன்னாக்கா, இது எல்ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் செட். இது ஒவ்வொன்றும் வந்து இந்த செட்டு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஆக்சுவலாக இங்கே ஒய் வந்து அந்த π1ல வந்து ஒய் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் வந்து எந்த ரோலும் ப்ளே பண்ணல, ஃபர்ஸ்ட் ஒன் தான். அப்போ இதை நீ கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னாக்கா வி கிராஸ் ஒய். இப்போ இந்த செகண்ட் செட்டில் வந்து எக்ஸ் வந்து எந்த பிளேயும் ரோல் பண்ணல, அதனால கேபிட்டல் எக்ஸ் கிராஸ் யூ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இது இன்வெர்ஸ் இமேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ இன்னும் சிம்பிளாக இது எழுதுனாக்கா இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் ஓப்பன் செட் வி கிராஸ் ஒய் such that வி வேரிஸ் இன் ஓப்பன் செட் இன் எக்ஸ் யூனியன் இது என்னன்னா எக்ஸ் கிராஸ் யூ such that u is a open set in y. ஸோ இதான் வந்து ஸ்கிரிப்ட் எஸ். இந்த கலெக்ஷன் satisfy the condition of basis. இது ஃபார்ம் ஏ சப் பேசிஸ். இது வந்து சப் பேசிஸாக இருக்கும். சப் பேசிஸ் ஃபார் த செட் எக்ஸ் கிராஸ் ஒய். நம்ம தெரியும் சப் பேசிஸ் தெரிஞ்சதுன்னா டாப்பாலஜி டிஃபைன் பண்ண முடியும் தெரியும். அப்போ இந்த சப் பேசிஸ் ஜென்ரேட் பண்ணுற டாப்பாலஜி இஸ் கால்டு ப்ராடக்ட் டாப்பாலஜி. ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் டாப்பாலஜி வந்து ஓப்பன் செட்ஸ் வச்சு சொல்லலாம், பேசிஸ் வச்சு சொல்லலாம்ல, எல்லா டாப்பாலஜியும் ஈக்குவல் ஆகிடும். எல்லாமே சேம் தான். இது வேறு வழியில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ் சப் பேசிஸ் சொல்கிறது. இந்த ப்ரீவியஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸில் சொன்னது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் செட்டில் சொன்னது. அவ்வளோதான். இந்த மூணுமே வந்து ப்ராடக்ட் டாப்பாலஜி. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு செட்டு கொடுத்து ரெண்டு டாப்பாலஜி ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து ப்ராடக்ட் டாப்பாலஜி டிஃபைன் பண்ணோம். சப்போஸ் இப்போ கொஸ்டின் வந்து இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறோம். n செட்ஸை எடுக்க போகிறோம், அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். சப்போஸ் வி ஹேவ் அ டாப்பாலஜி. நான் வந்து டாப்பாலஜி மென்ஷன் பண்ணாமல் விசிட் செட்டை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். x1 ஒரு டாப்பாலஜி, அது கரஸ்பாண்டிங்காக τ1 வச்சுங்க, இது ஒரு டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ். ஸோ அண்ட் ஸோ ஒன் வி ஹேவ் n டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இப்போது x1 x2 எக்ஸெட்ரா xn டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கேபிட்டல் எக்ஸ் என்னென்னு வைக்கிறதுனாக்கா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ் தட் இஸ் x1 கிராஸ் x2 கிராஸ் எக்ஸெட்ரா கிராஸ் xn. இந்த கார்ட்டீசியன் n செட்ஸுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். இது ஷார்ட்டாக இப்படி டினோட் பண்ணுறேனாக்கா ப்ராடக்ட் நோட்டேஷன் இஸ் இது i = 1 to n xis. ஓகே, இந்த செட் இப்போ எக்ஸுக்கு தான் நம்ம ஒரு டாப்பாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னன்னாக்கா இங்கே டவுன்றது எப்படி டிஃபைன் பண்ணாக்கா ஒவ்வொரு செட்டில் இருக்கிற ஓப்பன் செட்ஸ். அப்போ இங்கே எப்படி இருக்குனாக்கா u1, இந்த u1 வந்து ஓப்பன் செட் இன் x1. அப்போ u2ன்றது ஓப்பன் செட் இன் x2 எக்ஸெட்ரா கிராஸ் un such that இந்த ui எங்கேருந்து வருதுனாக்கா அந்த டவ் ஐலேருந்து வருது கரஸ்பாண்டிங்காக. இந்த u1 வந்து τ1ல் வருது, u வந்து u2 எங்கேருந்து வருது τ2ல் வருது, அண்ட் ஸோ ஒன் u1 வந்து τnல வருது. இது வந்து விஷயம் டாப்பாலஜி. இந்த டாப்பாலஜி வந்து ப்ராடக்ட் டாப்பாலஜி. ஓகேங்களா? ஓகே, இதே வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே சேம் தான். பேசிஸ் கொடுத்தாங்கன்னா பேசிஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அது பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். த ஆல் பாசிபிள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த ஓப்பன் செட்ஸ் தான் டவ். இந்த டவ் ஃபார்ம் டாப்பாலஜி. அந்த டாப்பாலஜி வந்து ப்ராடக்ட் டாப்பாலஜின்னு சொல்லணும். சப்போஸ் இதை வந்து இன்ஃபைனைட் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டாப்பாலஜி ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நம்மள ப்ராடக்ட் டாப்பாலஜி அதே தான் பண்ண முடியுது. சப்போஸ் வந்து இப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம்.
அங்கே டோபாலஜி எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ சம்டைம்ஸ் வி கால் திஸ் ஆக்சுவலி பாக்ஸ் டோபாலஜி. இந்த ஃபைனைட் நம்பர் எடுத்தாலும் இதை நம்ம என்ன சொல்லணும்னாக்கா பாக்ஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இது வந்து பாக்ஸ், த டோபாலஜி இஸ் கால்டு பாக்ஸ் டோபாலஜி. நீங்கள் இன்ஃபைனைட் செட்டுக்கும் இப்போ சப்போஸ் வி ஹவ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ், x1 ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு, x2 ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அண்ட் ஸோ ஒன், xn ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுக்கிறோம், அதை எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்னு வைக்கிறோம். இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to infinity xis. இப்போ இந்த xisல டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு விதமாக டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த டோபாலஜி என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு வழி நம்மளுக்கு என்ன தெரியுனாக்கா, ஒரு டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னாக்கா, அந்த ஓப்பன் செட்ஸ்லாம் ஒவ்வொரு அந்த எக்ஸைஸில் கரஸ்பாண்டிங் ஓப்பன் செட்ஸ்லாம் எடுத்து அந்த யூஐஸ்லாம் எடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறது i ஈக்குவல் டு 1 to infinity such that இந்த ui belongs to tau y. இது வந்து பேசிஸாக இருக்கும். பேசிஸாக இல்லாமல் டோபாலஜியாக இருக்கும். இந்த டோபாலஜிக்கு பேர் வந்து இந்த டவு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜிக்கு பேர் வந்து பாக்ஸ் டோபாலஜி. ஓகே, ஸோ ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் டோபாலஜி ஸ்பேஸில். அங்கே நம்ம என்ன என்ன டவு கலெக்ட் பண்ணுறோன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்பேஸ், infinite product of open space, that is product of I equal to 1 to infinity ui, where ui varies in tau y. இது டோபாலஜி ஆன் எக்ஸ். இந்த டோபாலஜி பேர் வந்து பாக்ஸ் டோபாலஜி. சரி, இதே எக்ஸில் நான் இன்னொரு டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்பேசிஸில். அப்போ நம்ம சப்பேசிஸ் டிஃபைன் பண்ணால் நம்மளுக்கு அந்த பை ஐ பை 1 பை 2 அந்த மாதிரி ஃபங்க்ஷன் நாங்கள் ரெண்டு செட்டுக்கு பை 1 பை 2 டிஃபைன் பண்ணுவோம். இங்கே வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்குது எக்ஸைஸ். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். அப்போ என்னென்ன கிடைக்கும்? ஃபங்க்ஷன் பை 1 பை 2 பை 3 அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அப்போ ஜென்ரலாக வந்து இந்த பை ஐனா என்னன்னு சொல்லிட்டா போதும். பை ஐ இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஐ. ஐ ஈக்குவல் டு 1 to ஐ எக்ஸ்ஐஸ்னு வேணால் எக்ஸ்ஜேன்னு வச்சுக்கோங்க. ஏ ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி டு எங்கே டிஃபைன் பண்ணணும்? இங்கே ஐ வச்சிருக்கிறதால இங்கே எக்ஸ்ஐக்கு டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? பை ஐ ஆஃப் இங்கே இருக்கிறது எல்லாமே இன்ஃபைனைட் ப்ராடக்ட். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸ் இன்ஃபைனைட் டிபிள்ஸ் x1 x2 எக்ஸெட்ரா இதாக இருக்க போகுது. இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா எக்ஸைத்து பொசிஷனை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே எக்ஸ்ஐன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸ்மால் எக்ஸ்ஐ இதான் வந்து நம்ம பை ஐ. இங்கே ஐ வந்து எனி நம்பர்ஸ் 1 ஃப்ரம் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி பை 1 பை 2 பை 3 அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியும், ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஓப்பன் செட் வின்னு எடுக்க போகிறோம். அதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் இங்கே இருக்க போகுது அண்டர் த ஃபங்க்ஷன் பை ஐ இன்வெர்ஸ். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எடுக்க போகிறோம். அப்போ அந்த கலெக்ஷன்ஸை நம்ம ஸ்கிரிப்ட் எஸ்ன்னு வச்சுக்கோமா. ஸோ ஸ்கிரிப்ட் எஸ்ன்றது இந்த மாதிரி என்னது பை 1 இன்வெர்ஸ் ஆஃப் வி such that v is a open set in tau 1 union pi 2 inverse of some u such that u is a open set in tau 2. tau 2 னா x2ல இருக்கு. அதேமாதிரி யூனியன் அண்ட் ஸோ ஒன் போயிட்டே இருக்கு. அப்போ இது இன்னும் ஷார்ட்டாக நம்ம ஒரு நோட்டேஷன் எழுதணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செட்லாம் ஒரு சிம்பிள் நேம் கொடுக்கும். இது வந்து 1 டிபெண்ட் பண்ணியிருக்கா, அப்போ இது வந்து S1ன்னு வச்சுக்கோமா. இது வந்து 2 டிபெண்ட் பண்ணியிருக்கு, இந்த பை 2, அதனால இது S2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஜென்ரலாக எஸ் பீட்டான்னு வச்சுக்கோங்க, இல்லை எஸ்ஜேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்ஜேன்றது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் பை ஜே இன்வெர்ஸ் ஆஃப் யூ வேர் யூ இஸ் எ ஓப்பன் செட் இன் டவு ஜே. ஜஸ்ட் ஒரு நோட்டேஷன் சிம்பிளாக எழுதுறதுக்காக. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துட்டதால இந்த எஸ்ஸை வந்து ஸ்கிரிப்ட் எஸ் எப்படி எழுதலாம்? யூனியன் ஆஃப் எஸ்ஜே வேர் ஜே ஈக்குவல் டு 1 to infinity. இப்போ இது வந்து சப்பேசிஸாக இருக்கும். சப்பேசிஸ் ஃபார் அந்த இன்ஃபைனைட் ப்ராடக்ட். இப்போ இந்த சப்பேசிஸ் வந்து ஒரு டோபாலஜி ஜெனரேட் பண்ணும்ல, இந்த டோபாலஜி generated by this subbasis, topology generated by the subbasis yes, the script yes generate பண்ற
இதை பற்றி அதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ப்ராடக்ட் டாப்பாலஜின்னு சொல்கிறோம். அப்போ நோட் என்னன்னாக்கா இப்போ கேட் ஃபைனிட் ப்ராடக்ட் எடுக்கும்போது பாக்ஸ் டாப்பாலஜியும் ப்ராடக்ட் டாப்பாலஜியும் சேம். நீங்கள் இன்ஃபைனைட் ப்ராடக்ட் எடுக்கும்போது பாக்ஸ் டாப்பாலஜியும் ப்ராடக்ட் டாப்பாலஜியும் டிஃப்ரெண்ட். ஸோ நோட் in a finite product, in a finite Cartesian product, finite product of topological space. Okay. The Cartesian product. In a finite Cartesian product, box topology same as product topology. ஆனால் வந்து இன்ஃபைனைட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டாப்பாலஜி ஸ்பேஸ் எடுக்கும்போது அங்கே பாக்ஸ் டாப்பாலஜியும் ப்ராடக்ட் டாப்பாலஜியும் டிஃப்ரெண்ட். அப்போ பாக்ஸ் டாப்பாலஜினா என்ன? ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் நீங்கள் ப்ராடக்ட் எடுக்க போகிறீங்க, அதனுடைய கலெக்ஷன் தான் டவ். அந்த டவுன்ற டாப்பாலஜி இருக்கிறது தான் பாக்ஸ் டாப்பாலஜி. ஆனால் நம்ம ப்ராடக்ட் டாப்பாலஜி இங்கே எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னாக்கா சப்பேசிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்பேசிஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ சப்பேசிஸ்னால் நம்மளுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் வேணும். அதனுடைய ஒவ்வொரு செட்டுடைய இன்வெர்ஸ் இமேஜை தான் எடுத்து எல்லாத்தையும் யூனியன் பண்ணி வரதான் இந்த சப்பேசிஸ். இந்த எஸ் இதான் சப்பேசிஸ். இந்த சப்பேசிஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணுறது ஒரு டாப்பாலஜி கிடைக்கும். அந்த டாப்பாலஜிக்கு பேர் தான் ப்ராடக்ட் டாப்பாலஜி. இப்போது இதை இன்னும் நம்ம கம்பேர் பண்ண மாதிரி எழுதலாம். நம்மளுக்கு சப்பேசிஸ் வச்சு கஷ்டமாக இருக்குது, வேறு வழியில் வந்து எப்படி ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது, பாக்ஸ் டாப்பாலஜியும் ப்ராடக்ட் டாப்பாலஜியும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது. ஆனால் ரெண்டுமே வந்து சேம். எப்போனாக்கா ஃபைனைட் நம்பர் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது பாக்ஸ் டாப்பாலஜியும் ப்ராடக்ட் டாப்பாலஜியும் சேம். ஆனால் நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பாலஜி என்னன்னாக்கா ப்ராடக்ட் டாப்பாலஜி தான். பாக்ஸ் டாப்பாலஜி வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ எதுவும் டாப்பாலஜி எதுவும் மென்ஷன் பண்ணலாம், நீங்கள் என்ன அசியூம் பண்ணிங்கன்னா அங்கே ப்ராடக்ட் டாப்பாலஜி தான் இருக்குன்றதை அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் டாப்பாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இப்போது ப்ராடக்ட் டாப்பாலஜிக்கு இந்த பாக்ஸ் டாப்பாலஜிக்கு ஒரு பேர் வச்சுக்கோமா, டவ் பின்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஷார்ட்டாக. ப்ராடக்ட் டாப்பாலஜிக்கு டவ் பின்னு வச்சுக்கோங்க, பி ஃபார் ப்ராடக்ட், இந்த பி ஃபார் டாப்பாலஜி. அப்போ இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணணும்ல நம்ம. ஸோ அப்போ இந்த ஃபைனைட் ப்ராடக்டில் இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ இன்ஃபைனைட்டாக இருக்கும்போது என்ன எது பெருசாக இருக்கும் எது சின்னதாக இருக்குன்னா பாக்ஸ் டாப்பாலஜி இஸ் ஆல்வேஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டாப்பாலஜி. பாக்ஸ் டாப்பாலஜினுடைய கலெக்ஷன் வந்து பெருசாக இருக்கும், ப்ராடக்ட் டாப்பாலஜினுடைய கலெக்ஷன் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. இப்போ அதை தான் நம்ம வந்து கம்பேரிஷனாக நம்ம சொல்லப்போம். ஸோ இது வரைக்கும் எதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் நவ். ஓகே, ஐ திங்க் நோ டவுட். ஸோ இப்போது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டேட்மெண்ட்டு தியரம் மாதிரி நம்ம இதே வந்து நீங்கள் இது வந்து நான் அந்த ஆக்சுவலாக இங்கே இண்டெக்ஸ் செட் என்ன வச்சுருக்கேன்னா I = 1 to infinity. இங்கே நான் நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த இண்டெக்ஸ் பாருங்கள், இங்கே எங்கேருந்து எங்கே வேரி ஆகுது, 1லேருந்து இன்ஃபினிட்டி வேரி ஆகுதுன்னா நம்ம இண்டெக்ஸ் செட் வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் வச்சுருக்கோம். பட் இது வந்து ஆர்பிட்ரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம இதை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம ஜென்ரலாகவே வந்து ஆர்பிட்ரி ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்துக்குவோம். இப்போ நான் வந்து நம்ம கவுண்டபிள் ப்ராடக்ட் மாதிரி தான் எடுத்துருக்கோம், I = 1 to n. அது மட்டும் இல்லாமல் இஃப் யூ டேக் எனி ஆர்பிட்ரி ப்ராடக்ட், ஸோ அப்போ ஜே இஸ் எனி செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இண்டெக்ஸ் செட்லாம் நீங்கள் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம சொல்லும்போது ஜே வந்து ஒரு இண்டெக்ஸ் செட்டுன்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் செட்டுன்னா என்ன தெரியும், அது வந்து ஒரு செட்டு, அதில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்து எக்ஸில் இருக்க ஏதோ எக்ஸ்ன்ற செட்டுக்கு ஜேன்றது இண்டெக்ஸ் செட்டுன்னா தெரியும். இங்கே ஜேயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சப்போஸ் ஜே இஸ் ஏ இண்டெக்ஸ் செட் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் செட் இருக்குது. நம்ம போன டிஸ்கஷனில் என்ன சொல்கிறோம், ஜே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். பட் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ டேக் எனி ஆர்பிட்ரி செட் எடுத்தாலும் நம்மளால் ஆர்பிட்ரி நம்பர் ஆஃப் அந்த ப்ராடக்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ ஒரு இண்டெக்ஸ் செட், ஜே வந்து ஒரு இண்டெக்ஸ் செட்டு. இப்போது நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் டாப்பாலஜி ஸ்பேஸ் எடுக்கிறேன். எப்படி கேட்டிங்கன்னா எக்ஸ் ஆல்ஃபா எடுக்கிறேன், வேறு ஆல்ஃபா வேரிஸ் 1, ஆல்ஃபா வேரிஸ் இந்த இண்டெக்ஸ் செட். ஆனால் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷனில் நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா எக்ஸ் ஐஸ்ன்னு எடுத்தோம், வேறு ஐ வேரிஸ் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ், தட் இஸ் x1 x2 எக்ஸெட்ரா அப்படின்னு டாப்பாலஜி ஸ்பேஸ் எடுத்தோம். பட் இங்கே வந்து
ஜேன்னு எடுக்கணும். ஜேல வந்து 1 2 3 இருக்குன்னு நமக்கு தெரியும். ஜே ஒரு செட். இந்த செட்டுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் எனக்கு ஒரு டாபாலஜி டிஃபைன் பண்ணி அதான் எக்ஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்ரி கலெக்ஷன் ஆஃப் டாபாலஜி ஸ்பேஸ் எடுக்கிறேன். இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் எக்ஸ்ன்னு இப்போதைக்கு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாக்கா, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஐஸ் இல்லை எக்ஸ் ஆல்ஃபா. இங்கே ஐ போடக்கூடாது, நான் ஜென்ரலாக தான் டிஃபைன் பண்ணுறேன். ஆல்ஃபா வேரிஸ் வந்து இண்டெக்ஸ் செட். இங்கே ப்ராடக்ட் அதே இங்கே ப்ராடக்ட் டாபாலஜி பாக்ஸ் டாபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அதே தான். கிட்டத்தட்ட சப்பேசிஸ் வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ண சப்பேசிஸ் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவ் ஈக்குவல் டு அகெயின் கலெக்ஷன் ப்ராடக்ட் ஆஃப் யூ ஆல்ஃபா வேர் ஆல்ஃபா இந்த இண்டெக்ஸ் செட் ஜே சச் தட் இந்த யூ ஆல்ஃபா எங்கே வேரி ஆகுதுனாக்கா கரஸ்பாண்டிங்க டவ் ஆல்ஃபா. அந்த டாபாலஜியில் இருக்க ஒவ்வொரு ஓப்பன் செட் எடுத்து இது மாதிரி ஆர்பிட்ரி ப்ராடக்ட் எடுக்கிற ஓப்பன் செட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேட் பண்ண டாபாலஜி. இந்த டாபாலஜி பேர் வந்து பாக்ஸ் டாபாலஜி. இப்போ வந்து ப்ராடக்ட் டாபாலஜி இந்த ஆர்பிட்ரி ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணணும். அந்த இப்போ பை ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. பை ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. ஏன்னா இப்போதைக்கு பீட்டான்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டா வேரிஸ் ஃப்ரம் ஜே டு எக்ஸ் ஆல்ஃபா. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ஃபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த செட்டை தான் நம்ம கோட் அமையில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி டிஃபைன் பண்ணணும், பை ஆல்ஃபா ஆஃப் இஃப் யூ டேக் எனி எலமெண்ட் இயர் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி வச்சுங்களேன், எக்ஸ் பீட்டா வேறு பீட்டா இன் ஜே இந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி டிஃபைன் பண்ணாக்கா அந்த எக்ஸ் ஆல்ஃபா மட்டும் டிஃபைன் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இதான் அந்த ப்ரொஜெக்ஷன் மேப். இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க, அதனோட இன்வர்ஸ் இமேஜ் ஆண்டது ஃபங்க்ஷன் எடுத்து கலெக்ஷன் எடுக்க போகிறீங்க, அதுதான் சப் பேசிஸ். ஸோ அப்போ எக்ஸ் பீட்டான்னு ஒரு செட்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ் பீட்டான்றது யாருனாக்கா செட் ஆஃப் ஆல் பை பீட்டா இன்வர்ஸ் ஆஃப் த ஓப்பன் செட் வி சச் தட் வி பிலாங்ஸ் டு டாபாலஜி இன் டவ் பீட்டா. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் எஸ்ன்னு வைக்கிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் எஸ் இஸ் நத்திங் பட் யூனியன் ஆஃப் எஸ் பீட்டா வேர் பீட்டா இன் த ஆர்பிட்ரி இண்டெக்ஸ் செட் ஜி. இது வந்து சப் பேசிஸ். நான் முன்னாடி வந்து இண்டெக்ஸ் செட்டு ஜே வந்து நேச்சுரல் நம்பர்னு வச்சேன். ஆனால் இங்கே வந்து ஆர்பிட்ரி ப்ராடக்ட்டுக்கும் இது ட்ரூன்னு சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து அன்கவுண்டபிள் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். இந்த அன்கவுண்டபிள் செட்டாக அதாவது அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டாபாலஜி ஸ்பேஸுக்கும் நான் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணிட்டேன். இதனுடைய பர்டிகுலர் கேஸ் தான் இந்த ப்ரீவியஸ். இது வந்து ஜே வந்து எனி இண்டெக்ஸ் செட்டு, அது வந்து கவுண்டபிளாக இருக்கலாம், அன்கவுண்டபிளாக இருக்கலாம், ஃபைனிட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஜென்ரலாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் கேஸ் மாதிரி இந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் இதுக்கு போட்டுக்கலாம், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இதுக்கும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சப் பேசிஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், த டாபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் எஸ். சப் பேசிஸ் தான் நம்மளால ஒரு டாபாலஜி டிஃபைன் பண்ண முடியும். ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் எஸ் இஸ் ப்ராடக்ட் டாபாலஜி. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஆர்பிட்ரி ப்ராடக்ட் ஆஃப் டாபாலஜியில் ப்ராடக்ட் டாபாலஜி பாக்ஸ் டாபாலஜி என்னன்றதை டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஓப்பன் செட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, ப்ராடக்ட் டாபாலஜி ஓப்பன் செட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி வந்து பாக்ஸ் டாபாலஜியில் ஓப்பன் செட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் கம்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் வி கேன் ஸ்டேட் அஸ் எ தியரம். எனி டவுட்? ஓகே, இந்த தியரம் என்னன்னா கம்பேரிஷன் of the box topology of the box and product topology ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அப்படின்னா கம்பேர் பண்ணால் இங்கே இருக்கிற ஓப்பன் செட்லாம் எப்படி இருக்க போகுது, பாக்ஸ் டாபாலஜியில் இருக்க ஓப்பன் செட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுற தியரம். இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஸ்டேட் பண்ணிடுவோம். ஓகே, சப்போஸ் அந்த வளர்னு எழுதாமல் டைரெக்டாக பேசிஸ் எலிமெண்ட் மட்டும் எழுதிக்கும். இங்கே வந்து நம்ம ஆர்பிட்ரி ப்ராடக்ட் ஆஃப் டாபாலஜிக்கல் ஸ்பேசஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ the box topology on the arbitrary product x alpha, product of x alpha. இங்கே ஆல்ஃபா வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸ் செட்டில் வேரி ஆகுது, நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா as basis. இந்த பேசிஸ் மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். பேசிஸ் ஆல் செட்ஸ். இந்த பேசிஸ் எல்லாமே எப்படி இருக்குனாக்கா ஆல் செட்ஸ்
of the form product of u alpha for each alpha. இப்படி எழுதோட for each alpha. எல்லா ஆல்ஃபாவுக்கும் வேற u ஆல்ஃபான்றதை நம்ம சொல்லிக்கணும். வேர் u alpha is open in x alpha for each alpha. இதுதான் வந்து என்னன்னாக்கா பாக்ஸ் டோபாலஜியில் ஒரு பேசிஸ் எலமெண்ட்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட்ஸாக இருக்கும் ஃபார் ஆல் ஆல்ஃபாக்கு. சரி, அப்போ ப்ராடக்ட் டோபாலஜியில் வந்து ஓப்பன் செட்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதான் நெக்ஸ்ட் இது. இந்த ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம என்ன வேறு கலர் சேஞ்ச் பண்ணுவோம், அதே இதுதான். அதனால் சும்மா டிஃப்ரென்ஷியேட்டுக்காக வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் டோபாலஜி பேசிஸ் எலமெண்ட், the product topology on product of x alpha as basis all sets of the form product of u alpha தான். ஆனால் இந்த u alpha தான் some condition போடுவோம். of the form product of u alpha where என்ன சொல்ல போறாங்க, இந்த u alpha இருக்கணும். u alpha is open set in x alpha. எல்லா ஆல்ஃபா கிடையாது, ஃபார் ஃபைனிட்லி மெனி ஆல்ஃபா வந்து என்ன இருக்கும். ஸோ இது வந்து ஸோ ஃபார் ஈச் ஆல்ஃபா தான், பட் ஃபார் ஈச் ஆல்ஃபா அண்ட் இந்த u alpha வந்து ஈக்குவல்ஸ் டு x alpha ஹோல் செட்டாகவே இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு அப்புறம் எல்லாமே வந்து இப்போ u1 u2 எக்ஸெட்ரா ஒரு un வரைக்கும் ப்ராப்பர் ஓப்பன் செட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இந்த ஹோல் செட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட் டோபாலஜியில். எந்த ஒரு ஓப்பன் செட்ஸ் எடுத்தாலும் ப்ராடக்ட் ஆஃப் u1 u2 எக்ஸெட்ரா சம் uk அந்த மாதிரி வரைக்கும் ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் ப்ராப்பர் ஓப்பன் செட்டாக வரும். அந்த uk முடிஞ்சா அப்புறம் k + வந்து ப்ராடக்ட் என்ன வரனாக்கா ஹோல் செட்டாகவே வந்துடும். அதுதான் இங்கே சொல்லுவோம். ஸோ எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா. அப்படின்றது என்னன்றதை அதை டீட்டெயிலாக இப்போ சொல்லுவோம். ஸோ என்ன சொல்ல வரனாக்கா பாக்ஸ் டோபாலஜியில் ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் டோபாலஜி டவுபின்னு வச்சிங்கன்னா பி ஃபார் ப்ராடக்ட். இங்கே வந்து ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, பின்னு ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன். இங்கே எந்த செட்டில் டிஃபைன் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபாவில் நம்ம டிஃபைன் பண்ண டோபாலஜி வந்து டவுபி. இந்த எக்ஸில் டிஃபைன் பண்ணதான் டவுபி, இதான் ப்ராடக்ட் டோபாலஜி. இங்கே ஒரு ஓப்பன் செட் பின்னு எடுக்கிறேன்னா அந்த வி எந்த ஃபார்மேட்டில் இருக்குனாக்கா சம் u1 கிராஸ் u2 கிராஸ் எக்ஸெட்ரா சம் uk சம் கேல n ஏதோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த u1 வந்து எங்கேருந்து வருது, x1 என்ற டோபாலஜி ஸ்பேஸ்லேருந்து வருது, அதாவது டவ்1. இந்த u2 எங்கேருந்து வருது, டவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம 1 2 3 பேசுகிற இந்த இது எங்கேருந்து வருதுன்னா x1 வருது. ஏன்னா அங்கே 1 போட்டால் 1 போட போகிறோம், இல்லையா சம் ஆல்ஃபான்னு போட்டால் ஆல்ஃபான்னு போடுறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செட், திஸ் கம்ஸ் ஃப்ரம் திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஓப்பன். ப்ராப்பராக எதாவது இருக்கலாம், பட் இந்த ஃபைனைட் டேர்ம்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா xk+1, அடுத்தது ஹோல் செட் xk+2 கிராஸ் எக்ஸெட்ரா எல்லாமே. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ், ஒரு ஃபைனைட் நம்பர் ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அந்த ஹோல் டோபாலஜி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் செட்டின் இந்த ப்ராடக்ட் டோபாலஜி. சப்போஸ் வந்து பாக்ஸ் டோபாலஜியில் ஒரு ஓப்பன் செட் யூன்னு ஒரு எலமெண்ட் வந்து பாக்ஸ் டோபாலஜியில் எடுக்கிறீங்கன்னா அந்த யூ எப்படி இருக்குனாக்கா எல்லாமே எல்லாமே ஓப்பன் செட்ஸிங் இப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஹோல் செட் அப்படிலாம் கிடையாது. ஆனால் ப்ராடக்ட் டோபாலஜியில் வந்து ஃபைனைட் டேர்ம்ஸ் வரைக்கும் தான் வந்து ப்ராப்பர் ஓப்பன் செட்ஸாக இருக்கும். ஸோ ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஹோல் செட்டாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பேசிஸ் எலமெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பேசிஸ் எலமெண்ட் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. பாக்ஸ் டோபாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் எப்படி இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட்ஸ். ஆனால் ப்ராடக்ட் டோபாலஜி வந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட் இருக்குன்னா
ப்ராடக்ட் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் தான். ஆனால் அந்த ஃபைனைட் டேர்ம்ஸில் வந்து ப்ராப்பர் ஓப்பன் செட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அந்த ஹோல் செட்டாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் பாக்ஸ் டாபாலஜி, ப்ராடக்ட் டாபாலஜி. ஸோ அதனால தான் இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். என்னன்னாக்கா இந்த கலெக்ஷன், இந்த டவு பின்றது பாக்ஸ் டாபாலஜி வந்து ஆல்வேஸ் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டாபாலஜி. ஏன்னா இதில் நீங்கள் சொல்லி இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்கே ப்ளஸ் ஒன்ல ஏகப்பட்ட ஓப்பன் செட்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ அங்கே பேர் ஏதாவது வச்சுக்கோங்க, A1 ஒரு ஓப்பன் செட்டு, A2 ஒரு ஓப்பன் செட், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபைனைட் இது எடுத்துங்க, அது கூட இந்த A1 ப்ராடக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து அது இங்கே வரும். அந்த மாதிரி A1 8 எல்லாத்துக்கும் அந்த மாதிரி. இப்போ இதுக்கு அதேமாதிரி சம் ஏதோ B1 B2 ஒரு ஓப்பன் செட் இருக்குன்னு வச்சிங்கன்னா, நிறைய இருக்கும், நான் இப்போ 2 வச்சுருக்கேன். அதேமாதிரி அடுத்த கார்ட்ஸின் ப்ராடக்ட் நிறைய ஓப்பன் செட் இருக்குன்னா, இப்போ இந்த A1 B1 C1 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக இந்த பாக்ஸ் டாபாலஜிக்குள்ளே வந்துடும். ஏன்னா எல்லா செட்டும் வந்து ப்ராப்பர் ஓப்பன் செட்டாக நீங்கள் வச்சுட்டிங்கனாலே அது வந்து பாக்ஸ் டாபாலஜினுடைய பேசிஸ் எலமெண்ட்டாக வந்துடும். ஸோ அப்போ இந்த கலெக்ஷன் வந்து சின்ன கலெக்ஷன். இந்த ப்ராடக்ட் டாபாலஜி இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்டுடைய கலெக்ஷன் வந்து சின்னது, பாக்ஸ் டாபாலஜியில் இருக்கிறனுடைய கலெக்ஷன் வந்து பெருசு. இது எப்போனாக்கா ஆர்பிட்ரி ப்ராடக்டாக, அதாவது இன்ஃபைனைட் ப்ராடக்ட். ஆர்பிட்ரி ப்ராடக்ட் தான் சப்போஸ் J இஸ் இன்ஃபைனைட், அந்த இண்டெக்ஸ் செட் இருக்குன்னா J அது வந்து இன்ஃபைனைட்டாக இருந்ததுனாக்கா, இன்ஃபைனைட் செட் ஃபைனைட் செட் ரெண்டே பாசிபிள் தான் இருக்கும்போது இண்டெக்ஸ் செட்டுக்கு. சப்போஸ் J அந்த இண்டெக்ஸ் செட் வந்து இன்ஃபைனைட் இண்டெக்ஸ் செட்டாக இருந்தால் இம்ப்ளை தட் நம்மளுக்கு பாக்ஸ் டாபாலஜி இஸ் பிகர் ஃபைனர் தென் ப்ராடக்ட் டாபாலஜி. சப்போஸ் அந்த J இண்டெக்ஸ் செட் வந்து ஃபைனைட் செட்டாக இருந்ததுனாக்கா ரெண்டுமே சேம். ஃபைனைட்டாக இருந்தால் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் டாபாலஜியும் ப்ராடக்ட் டாபாலஜியும் சேம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அப்போ பாக்ஸ் டாபாலஜி, ப்ராடக்ட் டாபாலஜி, இந்த ரெண்டு டாபாலஜி வந்து எங்கே டிஃபைன் பண்ணுறோம்? ஆர்பிட்ரி ப்ராடக்ட் ஆஃப் டாபாலஜி ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அங்கே இருக்கிற ஓப்பன் செட்ஸ், ப்ராடக்ட் டாபாலஜியில் இருக்க ஓப்பன் செட் ஃபைனைட் ப்ராடக்ட்க்கு அப்புறம் எல்லா ப்ராடக்ட் வந்து ஹோல் செட்டாகவே இருக்கும். அப்படி தான் பேசிஸ் எலமெண்ட் வந்து ப்ராடக்ட் டாபாலஜியில் இருக்கும். பாக்ஸ் டாபாலஜியில் எப்படி இருக்குனாக்கா பேசிஸ் எலமெண்ட்லாம் எல்லாமே வந்து ப்ராப்பர் ஓப்பன் செட்டின் எக்ஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து இதுக்குள்ள கம்பேரிஷன். பட் ஆனால் இம்பார்ட்டண்டாக இந்த பாக்ஸ் டாபாலஜி, ப்ராடக்ட் டாபாலஜியில் எது இம்பார்ட்டன்ட் டாபாலஜினா ப்ராடக்ட் டாபாலஜினா வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான டாபாலஜி. நம்ம அதை பற்றி தான் நிறைய படிக்க போகிறோம். ஸோ சப்போஸ் நான் ப்ராடக்ட் எடுத்து அதில் டாபாலஜி மென்ஷன் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அங்கே ப்ராடக்ட் டாபாலஜி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதேமாதிரி பேசிஸ்ன்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து நான் டாபாலஜியில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ பேசிஸை நம்ம ஜென்ரலாக தியரம் மாதிரி கூட சொல்லியிருக்கேன். இப்போ என்னென்னா நிறைய செட்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு செட்ஸ் ஒவ்வொரு டாபாலஜிக்கல் செட்டுக்கும் ஒரு பேசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றது தான் தியரம். சப்போஸ் இப்போ எக்ஸ் ஆல்ஃபான்னு ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் இருக்குது, இது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற பேசிஸுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் ஆல்ஃபான்னு வச்சுக்கோம், இது வந்து பேசிஸ். அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் எ டாபாலஜிக்கல் ஸ்பேஸ். அப்போ அது கரஸ்பாண்டிங்காக நம்ம கலெக்ஷன் ஆஃப் ஆல் பேசிஸ் எலமெண்ட் எக்ஸ் ஆல்ஃபா, இது வந்து பேசிஸ் செட். அப்போ இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த செட் எக்ஸுக்கு பேசிஸ் யார் அப்படின்னா அதை ஸ்கிரிப்ட் பின்னு வச்சுக்கிறோம். அப்போ இது யாருனாக்கா அகைன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் இந்த பி ஆல்ஃபான் ஸ்மால் பி ஆல்ஃபா. ஆல்ஃபா இன் என்ன இண்டெக்ஸ் செட் அதில் வேரி ஆகுது, வேர் பி ஆல்ஃபா வேரிஸ் இன் கரஸ்பாண்டிங் ஸ்கிரிப்ட் ஆல்ஃபா. ஓகே, அதாவது அப்போ ஒவ்வொரு செட்டில் இருக்கிற பேசிஸ் எலமெண்ட், இந்த மொதல் செட்லேருந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட் கிடைக்கும், அது செகண்ட் செட்லேருந்து ஒரு பேசிஸ் எலமெண்ட், இந்த மாதிரி ஆர்பிட்ரி ப்ராடக்ட் பேசிஸ் எலமெண்ட்ஸ் தான் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸுக்கான பேசிஸ். அப்போ ஒவ்வொரு டாபாலஜி ஸ்பேஸுக்கும் ஒரு பேசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த எக்ஸ்ன்ற இதுக்கு பேசிஸ் டாபாலஜியாக பேசிஸ் எலமெண்ட் யாருனாக்கா இதுதான். இது வந்து என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு பாக்ஸ் டாபாலஜி. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம எக்ஸை பற்றி பேசுனா அங்கே இந்த ப்ராடக்ட்டில் ஒரு டாபாலஜி இருக்கணும், இந்த பாக்ஸ் டாபாலஜி வச்சுக்கோங்க. ஏன்னா பாக்ஸ் டாபாலஜியில் தான் எல்லா ப்ராடக்டில் இருக்கிற செட்ஸும் வந்து ப்ராப்பர் செட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து இதில் என்ன ஓப்பன் செட்டு ப்ராடக்ட் டாபாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் யார், அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கோங்கன்னா ஸ்கிரிப்ட் பி டேஷ் வச்சுக்கோங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் டாபாலஜி. அப்போ அது எப்படி இருக்குன்னா அகைன் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த எக்ஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு பி ஆல்ஃபா ஹோல் செட்டாக இருக்கும். ஒரு ஃபைனைட் ப்ராடக்ட் தான் வந்து ப்ராப்பர் பேசிஸ் எலமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம்
இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் செட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேசிஸ் எலமெண்ட் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி. அதை நான் வச்சுங்க ஃபார் எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட் ஆல்ஃபா, ஃபைனைட்லி மெனி ஆல்ஃபா. ஒரு ஃபைனைட் மெனி ஆல்ஃபாவை தவிர்த்து மீதி இருக்கிற பேசிஸ் எலமெண்ட்லாம் வந்து ஹோல் செட்டாகவே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பேசிஸ் எலமெண்ட் இருக்கும் எங்கள் ப்ராடக்ட் டாப்பாலஜி. ஸோ அதெல்லாம் இங்கேயே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த பேசிஸ் எலமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த பேசிஸ் எலமெண்ட் வின்றது ப்ராடக்ட் டாப்பாலஜி. அதேமாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த பேசிஸ் எலமெண்ட் இந்த பாக்ஸ் டாப்பாலஜி. ஸோ அதை முதல்ல நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. பாக்ஸ் டாப்பாலஜியில் ஒரு பேசிஸ் எலமெண்ட், ஏன்னா பேசிஸ் தெரிஞ்சிட்டாலே போதும், அதை வச்சு தான் நம்ம டாப்பாலஜி. பேசிஸ்னுடைய யூனியன்ஸ் தான் வந்து ஆல் பாசிபிள் யூனியன்ஸ் தான் வந்து டாப்பாலஜி. ஓகேங்களா? ஸோ அப்போ பேசிஸ் எலமெண்ட் எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு வந்து ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். ஓகே, ஸோ எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் நவ். ஸோ இப்போ நம்ம என்னென்னா அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தியரமாக போட்டுட்டு நம்ம அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். ஸோ மேபி காலேஜ் தியரம். இந்த தியரம் என்னன்னாக்கா சிம்பிளாக சொல்லிடலாம். சப்போஸ் வி ஹேவ் அ இண்டெக்ஸ் ஃபேமிலி ஆஃப் செட்ஸ் டாப்பாலஜி ஸ்பேஸ் இருக்குது எக்ஸ் ஆல்ஃபா. தென் இப்போ ஈச் எக்ஸ் ஆல்ஃபா வந்து ஆஸ்டா ஸ்பேஸ். இது வந்து ஆஸ்டா ஸ்பேஸாக இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆல்ஃபா, இது வந்து ஆஸ்டா ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ எந்த டாப்பாலஜி பொறுத்து இது ஆஸ்டாப்னா ரெண்டு டாப்பாலஜி பொறுத்தும். ஸோ போத் டாப்பாலஜிஸ், போத் பாக்ஸ் டாப்பாலஜி பொறுத்தும் அண்டு ப்ராடக்ட் டாப்பாலஜி பொறுத்தும் இது வந்து ஆஸ்டா ஸ்பேஸாக இருக்கும். இது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆஸ்டா ஸ்பேஸ் இஸ் ஆஸ்டா வித் ரெஸ்பெக்ட் டு பாக்ஸ் டாப்பாலஜி அண்ட் தென் ப்ராடக்ட் டாப்பாலஜி. ஓகேங்களா? சப்போஸ் இது ஃபைனைட் ப்ராடக்ட் வந்தால் ரெண்டு டாப்பாலஜி ஈக்குவல் நமக்கு தெரியும், பாக்ஸ் டாப்பாலஜி ப்ராடக்ட் டாப்பாலஜி. சப்போஸ் ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் இருந்தால் ரெண்டு டாப்பாலஜி வேறு, ஆனால் அது ஸ்டில் ஆஸ்டாவே தான் இருக்கும். அதான் வந்து இது தியர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஆஸ்டா ஸ்பேஸ் இஸ் ஆஸ்டா, இது ஒரு தியர். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்கிறேன்னாக்கா, இதனுடைய சப்போஸ் க்ளோஷர் ஆஃப் த செட். அகைன் என்னாக்கா, அகைன் வி ஹவ் ஃபேமிலி ஆஃப் டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ஃபா. இது வந்து டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸ். இப்போது இந்த ஏ ஆல்ஃபான்னு இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. எக்ஸ் ஆல்ஃபாவில் ஒரு சப்செட் எடுக்கிறேன் ஃபார் ஆல் ஆல்ஃபா, ஃபார் ஈச் ஆல்ஃபா. ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாலையும் ஒரு ஏ ஆல்ஃபான்னு ஒரு செட் எடுக்கிறேன் ஃபார் ஈச் ஆல்ஃபா. அப்போ இந்த ஏ ஆல்ஃபாவுக்கு நம்ம க்ளோஷர் பேசலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ ஆல்ஃபா க்ளோஷர் இருக்குல்ல, அது ஒவ்வொரு செட்டுக்குள்ளேயும் இருக்கும். அந்த எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் எடுக்க போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஏ ஆல்ஃபா பார் இருக்குது பார்த்தீங்களா, க்ளோஷர். இது நத்திங் பட் ஃபஸ்ட்டு இந்த செட்டுக்கெல்லாம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு, தட் இஸ் ஏ ஆல்ஃபாக்கெல்லாம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் க்ளோஷர் பண்ணு, ரெண்டு சேம். அதான் சொல்லுது தியரம். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா க்ளோஷர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஆல்ஃபா ஹோல் க்ளோஷர். எதை பொறுத்து அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எய்தர் பாக்ஸ் டாப்பாலஜி ஆர் ப்ராடக்ட் டாப்பாலஜி. எந்த டாப்பாலஜி கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பாலஜி பொறுத்து இது நடக்கும். ஸோ அப்போ முதல் நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னாக்கா, whenever we talk about the arbitrary product of topology space-னா நீங்கள் என்ன கேட்கணும், இங்கே என்ன டாப்பாலஜி யூஸ் பண்ணுறீங்க, ப்ராடக்ட் டாப்பாலஜியா பாக்ஸ் டாப்பாலஜியா. ஆனால் இதே ஃபைனைட் ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போ நீங்கள் ஜஸ்ட் ப்ராடக்ட் டாப்பாலஜி தான். எப்போ வந்து பாக்ஸ் டாப்பாலஜி உள்ளே வருதுன்னா ஆர்பிட்ரரி ப்ராடக்ட்னு பேசும்போது, அந்த ஆர்பிட்ரி வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், கவுண்டபிளாக இருக்கலாம், அன்கவுண்டபிளாக இருக்கலாம். பட் ஆர்பிட்ரின்னு அவங்க டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும், ரெண்டுமே வேறு. சப்போஸ் அந்த ஜே என்ற செட்டு ஃபைனைட் செட், அதாவது இண்டெக்ஸ் செட் வந்து ஃபைனைட் செட்டாக இருந்ததுன்னா பாக்ஸ் டாப்பாலஜியும் ப்ராடக்ட் டாப்பாலஜியும் சேம். அப்படின்னா ரெண்டுத்துக்கும் சேம் நம்பர் ஆஃப் பேசிஸ் எலமெண்ட்டாக தான் இருக்கும். அதான் சேம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்னா you can ask now. Any doubt? ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் டாப்பாலஜி பாக்ஸ் டாப்பாலஜி இது ரெண்டுத்தையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம். அப்போ இது ரெண்டுமே எங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேறுனா ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸில். அப்போ ஆர்பிட்ரரி ப்ராடக்ட்னா அட்லீஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது இந்த ரெண்டு டாப்பாலஜியும் வேறு. சப்போஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் எடுக்கும்போது ரெண்டு டாப்பாலஜியும் சேம். அதேமாதிரி இந்த டாப்பாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் எப்படி இருக்கும், பாக்ஸ் டாப்பாலஜியில் வந்து ஆர்பிட்ரரி ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஓப்பன் செட்ஸாக இருக்கும்.
ஆனால் ப்ராடக்ட் டாபாலஜி வந்து ஒரு ஃபைனிட் நம்பர் ஆஃப் டேர்ம், ஃபைனிட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டில் இருக்க ஓப்பன் செட்ஸ் மட்டும் தான் ப்ராப்பர் ஓப்பன் செட்ஸாக இருக்கும். மீதி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே ஹோல் செட்டாக இருக்கும். அப்படி தான் வந்து பேசிஸ் எலமெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மெட்ரிக் டாபாலஜி பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டவுட் இல்லைன்னா வி கேன் மூவ் ஆன் டு இப்போ வந்து நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ குயிக்காக வேணும் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்ன பண்ணோம்னா, ஒரு செட்டு எக்ஸ்ன்னு கொடுத்தா நம்ம ஒரு செட்டில் டாபாலஜி டிஃபைன் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஒரு செட்டு எக்ஸ் இஸ் கிவன். இப்போ எக்ஸ் கிவன் பண்ணிட்டாங்கன்னா வி டிஃபைன் டாபாலஜி. எய்மே வந்து ஒரு செட்டில் ஒரு டாபாலஜி டிஃபைன் பண்ணுறது தான் எய்ம். நம்ம கோர்ஸோட எய்மே அதான். ஒன்ஸ் டாபாலஜி டிஃபைன் பண்ணிட்டு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிக்கிறது தான். சப்போஸ் எக்ஸ் இஸ் கிவன் செட்னா வி டிஃபைன் டாபாலஜி. என்னென்ன டாபாலஜி டிஃபைன் பண்ணணும்? இந்த டிஸ்கிரிட் டாபாலஜி டிஃபைன் பண்ணணும், இன்டிஸ்கிரிட் டாபாலஜி டிஃபைன் பண்ணணும், ரோ ஃபைனிட் டாபாலஜி டிஃபைன் பண்ணணும், ரோ கவுண்டபிள் டாபாலஜி இதெல்லாம் டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் நம்பர் எடுத்தால் விஐபி டாபாலஜி, லோயர் லிமிட் டாபாலஜி, அந்த மாதிரி ஏகப்பட்ட டாபாலஜி டிஃபைன் பண்ணணும். எனவே ஒரு செட்டு கொடுத்தா ஒரு டாபாலஜி டிஃபைன் பண்ணணும். அதே வந்து வேறு எந்த வழியெல்லாம் நம்ம டாபாலஜி டிஃபைன் பண்ணால் யூஸிங் பேசிஸ். இப்போ பேசிஸ் ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டாபாலஜி டிஃபைன் பண்ணோம். அனதர் வந்து யூஸிங் சப்பேசிஸ். சப்பேசிஸ் வச்சு நம்ம டாபாலஜியை வந்து டிஃபைன் பண்ணணும். அப்போ இதெல்லாம் ஒரு செட்டில் நம்ம பண்ணது. சரி, ஓகே. இதேமாரி ஒரு செட்டு கொடுத்துட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்னு ஒரு செட்டு, ஒய்ன்னு ஒரு செட்டு கொடுத்தாங்கன்னா, 2 டாபாலஜி ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா வி டிஃபைன் டாபாலஜி ஆன் த நியூ செட் எக்ஸ் கிளாஸ் ஒய். இதில் டிஃபைன் டாபாலஜி, இதில் வந்து டாபாலஜி டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி இங்கே வந்து 2 விதமாக டாபாலஜி டிஃபைன் பண்ணோம். ஒன்று வந்து அகைன் பேசிஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணோம், சப் பேசிஸ் வச்சும் டிஃபைன் பண்ணோம். அப்போ இங்கே பேசிஸ் எலமெண்ட்லாம் யாருன்னு பார்த்தோம்? இஸ் ஆஃப் த ஃபார்ம் யூ + வி ஃபார்மெட்டில் இருக்கும். யூ இஸ் இன் ஓப்பன் செட் இன் எக்ஸ், பி இஸ் ஓப்பன் செட் இன் ஒய், இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ சப்பேசிஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 ஃபங்க்ஷன் தேவைப்பட்டது, π1 π2ன்னு. அந்த சப்பேஸ் ஸ்கிரிப்டியஸ் எப்படி வச்சுனாக்கா π1 இன்வர்ஸ் ஆஃப் வி அந்த கலெக்ஷன் வைக்கிறோம். வேறு யூ இஸ் ஓப்பன் செட் இன் எக்ஸ் யூனியன் π2 இன்வர்ஸ் ஆஃப் யூ வேறு யூ இஸ் ஓப்பன் செட். இந்த சப்பேசிஸ் ஜென்ரேட் பண்ணும். ஆனால் 2 டாபாலஜி சேம் தான். இப்போ இந்த பேசிஸ் ஜென்ரேட் பண்ணுற டாபாலஜி டவுன்னு வச்சுட்டா, இந்த சப்பேசிஸ் ஜென்ரேட் பண்ணுற டாபாலஜி டவுன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். பட் எனிவே இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்பேசிஸில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து 2 செட்டு கொடுத்து அதுலேருந்து புது செட்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த செட்டில் வந்து டிஃபைன் பண்ணோம். இதுதான் வந்து ப்ராடக்ட் டாபாலஜி ஆன் ஃபைனைட் செட் அப்படி பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னாக்கா, ஒரு செட்டு கொடுத்து அதில் சப்செட் கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் எக்ஸ் இஸ் கிவன் டாபாலஜி ஸ்பேஸ், அதில் ஒரு சப்செட் கொடுத்தாங்கன்னா இந்த சப்செட்டில் ஒரு டாபாலஜி டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம். எஸ், டிஃபைன் பண்ணலாம். அதுதான் நம்ம என்ன சொன்னோம், சஸ்பேஸ் டாபாலஜின்னு டிஃபைன் பண்ணோம். சஸ்பேஸ் டாபாலஜி. ஸோ அப்போ இந்த டாபாலஜிலாம் டவு ஒய்னு எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இங்கே இருக்க ஓப்பன் செட் தான் யார்? எக்ஸில் இருக்கிற ஓப்பன் செட்டு கூட நம்ம அந்த ஒய்யை இன்டர்செக்ட் பண்ணுறோம். வேறு யூஸ் ஓப்பன் செட் இன் எக்ஸ். ஸோ இது ஃபார்மே டாபாலஜி ஆன் இன் ஒய் அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி சப்போஸ் இந்த எக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்டர்டு செட்டாக இருந்தால் இந்த எக்ஸில் ஆர்டர்டு டாபாலஜி டிஃபைன் பண்ணலாம். அதேமாதிரி சஸ்பேஸ் டாபாலஜி டிஃபைன் பண்ணலாம், ஆர்டர் டாபாலஜி டிஃபைன் பண்ணலாம்னு சொல்கிறது. அது செட்டை பொறுத்து. அந்த செட்டில் வந்து ஆர்டர் ரிலேஷன் இருந்துன்னா அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டாபாலஜி டிஃபைன் பண்ணலாம். என்ன டாபாலஜினா அது ஆர்டர்டு டாபாலஜி அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்ன? சப்போஸ் வி ஹவ் செட். முதல்ல மெட்ரிக்னா என்ன அப்படின்னாக்கா, இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ எ மெட்ரிக் ஆன் எ செட் எக்ஸ்னா என்ன அப்படின்னா, இஸ் எ ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு சம் ரியல் நம்பர், பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா ஆர்னே வச்சுக்கலாம். நம்ம ஆன் டு பற்றி பாசிட்டிவ் பார்த்துல ஆர்னே வச்சுக்கோம். இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0 ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இன் எக்ஸ் எப்படி வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து சப்போஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுனாக்கா இஃப் ஒன் ஒன்லி x equal to y, and then symmetry, that is d of x comma y d of y comma x equal அப்படின்றது இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது? transitive, that is d of x comma y is less than or equal to d of x comma z plus d of z comma y. ஓகேங்களா? ஸோ ஒரு செட்டு எக்ஸ்ன்ற செட்டில்
இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் எக்ஸ் கிராஸ் எக்ஸில் அந்த ஆருக்கு சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன்னா தட் வி கால் திஸ் டி த ஃபங்க்ஷன் இஸ் மெட்ரிக் ஆன் எக்ஸ் அண்ட் திஸ் ஆர்டர்டு பேர் எக்ஸ் கமா திஸ் மெட்ரிக் டி இஸ் கால்டு மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நம்மளால் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கான்செப்ட். சரி, ஓகே. அப்போ நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும்? பேசிஸ் எலிமெண்ட்டு வேணும். ஸோ அப்போ இங்கே பேசிஸ் எலிமெண்ட்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு செட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன செட்டுனா அது வந்து எப்சிலான் பால் சென்டர்டு அட் எக்ஸ். ஓப்பன் செட்டுன்னு சொல்கிறது பதிலாக எப்சிலான் பால்னு சொல்கிறோம். அவ்வளோதான். சென்டர்டு அட் எ பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பி ஆஃப் எக்ஸ் காமா எப்சிலான். எப்சிலான்றது ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ இது என்ன டெஃபினிஷன்? பி ஆஃப் எக்ஸ் காமா எப்சிலான் இஸ் நத்திங் பட் collection of all elements y with the condition that the distance between x comma y is strictly less than epsilon. அதாவது எந்தெந்த எலமெண்ட்ஸாக கலெக்ட் பண்ணுறோம் எக்ஸுக்கும் அந்த ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிற எப்சிலானை விட கம்மியாக இருந்தால் அந்த எலமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸ் காமா எப்சிலானுக்கு என்ன பேருனாக்கா எப்சிலான் பால் சென்டர்டு அட் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம மெட்ரிக் டோபாலஜினா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் இந்த மெட்ரிக் வந்து யூஸ்வலாக இங்கே மென்ஷன் பண்ணனா இங்கே டி சஃபிக்ஸில் டின்னு போட்டுருவோம். அப்படின்னா என்ன? வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் மெட்ரிக் ஒரு செட்டில் வந்து நிறைய மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது அதனால தான் இந்த பி சஃபிக்ஸ் டி எக்ஸ் காமா எப்சிலான் சொல்லுவோம். ஓகே, இப்போது டெஃபினிஷன் ஃபார் மெட்ரிக் டோபாலஜி. இப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம் யூஸிங் திஸ் மெட்ரிக். அதான் வந்து மெட்ரிக் டோபாலஜி. ஸோ டெஃபினிஷன் சப்போஸ் என்ன சொல்லலாம்? சப்போஸ் இஃப் டி இஸ் ஏ மெட்ரிக், ஒரு மெட்ரிக் கொடுத்துருக்காங்க ஆன் செட் எக்ஸில், இட்ஸ் ஏ மெட்ரிக் ஆன் த செட் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு பேசிஸ் சொல்ல போகிறோம். இது எய்ம் என்னன்னா இந்த கேபிட்டல் எக்ஸில் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறேன் யூஸிங் திஸ் மெட்ரிக்ஸ் டி. அதுக்கு நான் சொல்ல போனால் நான் பேசிஸ் சொல்லணும். அப்போ என்ன கலெக்ட் பண்ண போகிறேன்? த கலெக்ஷன் ஆஃப் ஆல், then the collection of epsilon and the epsilon ball define பண்ணல BD அதை தான் கலெக்ட் பண்ண போறோம். so for the collection of all epsilon balls யார் அது? BD of x comma epsilon for x in x. எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ் வந்து. ஓகேங்களா? அண்டு இந்த எப்சிலான் யாருன்னா பாசிட்டிவ் நம்பர். அதை முதல்ல நான் வச்சுக்கேன். எப்சிலான் இஸ் பாசிட்டிவ். இந்த கலெக்ஷன் இஸ் ஏ பேசிஸ் ஃபார் ஏ டோபாலஜி. ஆன் எக்ஸ் பேசிஸ் அந்த பேசிஸ் வந்து ஒரு டோபாலஜி ஜெனரேட் பண்ணுறோம். அதுதான் இங்கே டோபாலஜி ஆன் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த topology is called the metric topology. Induced, அது ரொம்ப முக்கியம். எதனால் induced by D. அந்த D வந்து இன்டியூஸ் பண்ணது ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதான் கால்டு மெட்ரிக் டோபாலஜி. ஸோ அப்போ தட் இஸ் இந்த பேசிஸ் எலமெண்ட். நம்ம இப்போ டோபாலஜி வேணும்னா பேசிஸ் செட் யார் சொல்லிட்டாலே போதும். ஸோ அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பி இங்கே பேசிஸ் எலமெண்ட் யாருனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் இந்த எப்சிலான் பால்ஸ் வேர் எக்ஸ் இஸ் ஏ எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, வேர் எப்சிலான் இஸ் பாசிட்டிவ். இதை வந்து நீங்கள் பேசிஸ்ன்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். பேசிஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும்னாக்கா இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணால் ஹோல் செட்டு வருது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எப்சிலான் பால் இன்டர்செக்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே இப்போ அது சிம்பிளாக என்ன சொல்லணும்னா இப்போ இது ஒரு எப்சிலான் பால் எக்ஸை சென்டராக வச்சு ஒரு எப்சிலான் பால் இருக்குது. சப்போஸ் இன்னொரு எப்சிலான் பால் வந்து ஒய்யை சென்டராக வச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிடி ஆஃப் எக்ஸ் கமா சம் எப்சிலான் 1ன்னு வச்சுக்கோங்க. ரேடியஸ் வேறு, இது ரேடியஸ்க்கு வேறு. ஸோ இது பிடி ஆஃப் ஒய் கமா சம் எப்சிலான் 2ன்னு வச்சுக்கோங்க ரேடியஸ். இப்போ சப்போஸ் இன்டர்செக்ஷன் சம் பாயிண்ட் இசட்னு இருந்ததுனாக்கா இந்த இசட் இருக்கிற மாதிரி என்னால் இன்னொரு இசட் சென்டராக வச்சு கூட நீங்கள் வரையலாம். இல்லை இசட் கண்டெயின் பண்ணியிருக்கிறது ஒன்று வரையணும். எப்சிலான் 3 மாதிரி வச்சுக்கோங்க. அது சின்னதாக ஒரு ரேடியஸ்
அது இந்த மாதிரி ஒரு இது கண்டுபிடிக்கும். அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்குல்ல மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம தேர்ட் கண்டிஷன் ஃபோர்த் கண்டிஷன் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்செக்ஷன் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே நம்மளால் ஒரு அந்த எப்சிலான் பாலை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்போ இதை வந்து ஈஸியாக நம்ம கேன் செக் தட் திஸ் இஸ் பேசிஸ் ஃபார் த செட் எக்ஸ். அப்போ இந்த பேசிஸ் ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜிக்கு பேர் தான் வந்து மெட்ரிக் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோமா என்ன அப்படின்றத. இப்போது நம்மளுக்கு ஆரில் இங்கே ஓப்பன் செட் அகைன் இங்கே ஓப்பன் செட்னு என்னென்னா இப்போ யூஎஸ் ஓப்பன் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே தான் இப்போது எக்ஸ் இப்போ இந்த பேசிஸ் வச்சு எப்படி நம்ம டோபாலஜி டிஃபைன் பண்ணலாம் அனதர் வே அப்படின்னா சப்போஸ் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் எப்போ சொல்லணாக்கா இஃப் there is a basis element b in script b such that அந்த b வந்து அந்த u குள்ள இருக்கிற மாதிரி ஒரு செட் ஓப்பன் செட் சொல்லணும்னா அதுக்குள்ள ஒரு பேசிஸ் எலமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே பேசிஸ் எலமெண்ட்லாம் எந்த ஃபார்மெட் இருக்குன்னா தேர் எக்ஸிஸ் நாங்கள் சொல்லும்போது என்ன அர்த்தம் தேர் அந்த எப்சிலான் வந்து தேர் எக்ஸிஸ் எப்சிலான் இந்த ரேடியஸ் வந்து தேர் எக்ஸிஸ் ஆர் சச் தட் பி ஆஃப் டி ஆர் இஸ் கண்டெய்ன்ட் இன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதை நாங்கள் லிமிட் தான். ஸோ அது இன்பில்ட்டாகவே வந்துடுது. ஏன்னா இங்கே ஒரு பேசிஸ் எலமெண்ட் ஸ்கிரிப்ட் பியில் எடுக்கிறீங்க. அப்போ ஸ்கிரிப்ட் பியில் ஒரு பேசிஸ் எலமெண்ட் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தேவை ஒரு எப்சிலான் தேவை ஒரு ரேடியஸ் தேவை ஒரு எக்ஸ் தேவை. சப்போஸ் நீங்கள் இன்னும் எக்ஸை கண்டெயின் பண்ணியிருக்க அண்ட் எக்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அதை கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது வந்தாலே போதும் தேர் எக்ஸஸ் எப்சிலான் பிடி ஆஃப் எக்ஸ் கமா எப்சிலான் இஸ் கண்டெய்னிங். ஒரு செட்டு ஓப்பன் செட்னா அதுக்குள்ளே ஒரு பேசிஸ் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டா போதும் அந்த செட்டு ஓப்பன் செட். இதான் டெஃபினிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு டோபாலஜி சரி ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம் ஒரு செட்டில். அந்த மெட்ரிக் வச்சு நம்ம ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த டோபாலஜி யார் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டோபாலஜி அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ கிவன் எஸ் செட் எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நான் எம்டி செட்னு வச்சு இப்போ இதில் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறாங்க. என்னென்னா டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு இதை நான் வந்து ஜீரோன்னு டிஃபைன் பண்ணுறோம் எப்போனாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால். சப்போஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ரெண்டுமே வேறு வேறு எலமெண்ட்ஸாக இருந்தால் வி டிஃபைன் 1. இதை வந்து மெட்ரிக்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகே, செக் திஸ் இஸ் மெட்ரிக் சாட்டிஸ்ஃபை ஆல் த கண்டிஷன் ஆஃப் மெட்ரிக்ஸ். இப்போது இந்த மெட்ரிக் வந்து ஒரு டோபாலஜியாக ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த டோபாலஜி யார் அப்படின்னு பார்ப்போம். அப்போ அந்த டோபாலஜி வந்து டவுன்னு வச்சுங்க. அப்போ அங்கே இருக்க பேசிஸ் எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்? பேசிஸ் எலமெண்ட்லாம் பிடி ஆஃப் எக்ஸ் காமா சம் எப்சிலான் இந்த மாதிரி தான் இருக்கும் வச்சுங்களேன். இப்போ இது வந்து எனி எப்சிலான். இப்போது சூஸ் எப்சிலான் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நம்பர். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்கா பி ஆஃப் எக்ஸ் கமா 1 இதெல்லாம் பிடினா இந்த இது யார் ஆக்சுவலாக அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன் இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஒய் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ரேடியஸ் யார் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 விட கம்மியாகும். அப்போ எந்தெந்த ஒய்லாம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1 இருக்கணும் நம்மளுக்கு தெரியும். ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எக்ஸாக்டாக 1. அப்போ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்க முடியாது. அப்போ ஒன்லி பாசிபிள் வந்து ரெண்டுமே சேமாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் 0 அது வந்து 1 விட கம்மி. அப்போ இதில் யார் இருப்பான்? ஜஸ்ட் சிங்கிள்டன் எக்ஸ் மட்டும்தான் இருப்பான். அப்போ சிங்கிள்டன்ஸ் எக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடைக்குது? பேசிஸ் எலமெண்ட்டுன்னு கிடைக்குது. அப்படின்னா இது என்ன டோபாலஜி ஜென்ரேட் பண்ணும்? டிஸ்கிரீட் டோபாலஜியை ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்போ டிஸ்கிரீட் டோபாலஜினா எவரி சிங்கிள்டன்ஸ் ஆர் ஓப்பன் செட் இல்லை எவரி சிங்கிள்டன்ஸ் இந்த பேசிஸ் செட் சொன்னாலே. நீங்கள் எனி ரேடியஸுக்கு செக் பண்ணணும். நீங்கள் 1 எடுக்கலாம் இல்லை 1/2 எடுக்கலாம். நீங்கள் 2ன்னு எடுத்திங்கன்னா வேறு எலமெண்ட்ஸ் வரும். இப்போ 2ன்னு எடுத்திங்கன்னா ஹோல் செட்டே வந்துடும். நான் எந்தெந்த பாசிபிலிட்டி என்னோட செட்டு என்னென்னு நம்ம சின்னதாக செக் பண்ணுறதை நம்ம சின்ன ரேடியஸ் வச்சு செக் பண்ணிடலாம். அது வந்து சிங்கிள் டென்ஸாக ஓப்பன் ஆகலையா. ஸோ இங்கே நீங்கள் ரேடியஸ் 1 வைக்கலாம் இல்லை 1/2 வைக்கலாம் இல்லை 1 விட கம்மியாக எந்த ஒரு எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணாலும் சிங்கிள் டென்ஸ் மட்டும்தான் வரும் இந்த பேசிஸ் எலமெண்ட். தேர்ஃபோர் இந்த டோபாலஜி ஜென்ரேட் இப்போ இந்த டி ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி இதெல்லாம் இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி அது வந்து யாருனாக்கா டிஸ்கிரீட் டோபாலஜி. அப்போ இந்த செட்டில் இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக் இது இந்த மெட்ரிக் வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக்னு பேர். இந்த டிஸ்கிரீட் மெட்ரிக் ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி வந்து டிஸ்கிரீட் டோபாலஜி. ஓகே, இதே வந்து நம்ம ஆரில் வந்து ஸ்டாண்டர்டு மெட்ரிக் ஒன்று இருக்குது. டிஸ்டன்ஸ்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்குல்ல. அதில் அந்த மெட்ரிக் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வி டேக் எக்ஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பர். அங்கே டிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணுறாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இது வந்து மெட்ரிக் நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இந்த மெட்ரிக் ஜென்ரேட் பண்ணுற இல்லை இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி யார் அப்படின்னா நீங்கள் டோபாலஜி யாருன்னா நீங்கள் என்ன பார்க்கணும்? பேசிஸ் எலமெண்ட் யாருன்னு பார்க்கணும். ஸோ அப்போ பிடி ஆஃப் எக்ஸ் கமா சம் எப்சிலான்
இது யாருன்னு பார்க்க போறீங்க. ஸோ திஸ் நத்திங் பட் collection of all y such that the distance between x comma y is less than epsilon. Okay, this is equal to collection of all y such that distance between x comma y எப்படி டிஃபைன் பண்றோம், modulus of x minus y strictly less than epsilon. So this is equal to collection of all y such that இந்த modulus of நமக்கு தெரியும், modulus of a is less than epsilon னா என்ன ஆகுதுனாக்கா minus epsilon strictly less than a strictly less than epsilon. இது நமக்கு தெரியும். ஸோ அதே தான் அப்போ minus epsilon strictly less than x minus y strictly less than epsilon. நம்ம இங்கே ஒய்யை கலெக்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒய்யில் தான் இங்கே கண்டிஷன் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்போ this is equal to set of all y such that அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட போகிறோம். இல்லைன்னா இப்போ ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து ரெண்டு பக்கம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் எப்சிலான் லெஸ் தென் மைனஸ் ஒய். ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த எக்ஸை கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் எப்சிலான் மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் மைனஸ் எல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்இக்குவாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஷார்ட்டாக நான் எழுதிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் டெரைவ் பண்ணணும். ஸோ நீங்கள் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்குவாலிட்டி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ இது மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அதான் அங்கே வரப்போகுது. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் எப்சிலான் less than minus y into minus plus y ஆகிடும். this is less than இது மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் ப்ளஸ் ஆகிடும். therefore x plus epsilon. ஸோ அப்போ இந்த செட் யாருனாக்கா இது ஒரு ஓப்பன் செட். நம்மளுக்கு ஓப்பன் இன்டர்வல் டெஃபினிஷன் அது. ஓப்பன் இன்டர்வல் a கமா b னா என்ன அர்த்தம், ஆல் ரியல் நம்பர்ஸ் x லைஸ் பிட்வீன் a அண்ட் b. ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸும் கலெக்ட் பண்ணால் அது இந்த நோட்டேஷன் எழுதுறோம். இங்கே வந்து இந்த ரெண்டு ரியல் நம்பர்ஸ் இருக்க எல்லா ரியல் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணால் அப்போ இது என்னது ஓப்பன் இன்டர்வல் x minus epsilon comma x plus epsilon. அப்போ இங்கே பேசிஸ் எலமெண்ட்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் இன்டர்வல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாண்டர்டு டோபாலஜி ஸ்டாண்டர்ட் டோபாலஜிலாம் யூஷுவல் டோபாலஜியில் பேசிஸ் எலமெண்ட் ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்ஸ் தான். ஸோ அப்போ இந்த பேசிஸ் எலமெண்ட்லாம் இங்கே யாருன்னு கிடைச்சுன்னா ஓப்பன் இன்டர்வல் கிடைக்கும். அப்போ இந்த டோபாலஜி induced by the metric D is standard topology or usual topology on R. ஓகேங்களா? ஓகே குட். அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டு இப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டாப்பாலஜி டிஃபைன் பண்ணுறோம். அதுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன், இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். இது வந்து இந்த கான்செப்ட் தான் டாப்பாலஜிலே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மெட்ரைசபிள் தான் என்ன, தட் இஸ் டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன், இஃப் சப்போஸ் ஒரு டாப்பாலஜி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், சப்போஸ் டாப்பாலஜி கொடுக்காம ஜஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஒரு டாப்பாலஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சப்போஸ் ஒரு டாப்பாலஜி ஸ்பேஸே கொடுத்துட்டாங்க, அப்போ அந்த டாப்பாலஜி ஸ்பேஸில் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணி அந்த மெட்ரிக் ஜென்ரேட் பண்ணுற ஒரு டாப்பாலஜி ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த டாப்பாலஜியும் கொடுத்துக்கிற டாப்பாலஜி ஈக்குவலாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியுமா? ஸோ மெட்ரிக் இருந்தால் டாப்பாலஜி டிஃபைன் பண்ணலாம். டாப்பாலஜி கொடுத்துட்டு நம்மளால் ஒரு மெட்ரிக் அந்த இடத்துல பேச முடியுமா அப்படின்னா அப்படி பேச முடிஞ்சு அது பேர் வந்து மெட்ரைசபிள்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷனா, இஃப் X is a topological space, X is a TS, topological space, okay, and X is said to be metrizable, said to be metrizable, if எப்போ சொல்கிறேன்னாக்கா, இஃப் தேர் எக்ஸிஸ் எ மெட்ரிக், நம்மளால் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடிஞ்சது. ஸோ இஃப் தேர் எக்ஸிஸ் எ மெட்ரிக் டி ஆன் த செட் எக்ஸ், that induce the topology, on X. எந்த டாப்பாலஜி, இப்போ அந்த டாப்பாலஜினா டவுன்னு வச்சுன்னா அந்த இந்த டி இன்டியூஸ் பண்ணுறது அந்த கொடுத்துக்கிற டாப்பாலஜியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெட்ரிக் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா அந்த ஈஸியாக மெட்ரிக்ஸ் இன்டியூஸ் டாப்பாலஜி, த டாப்பாலஜி ஆன் எக்ஸ். ஸோ ஒரு டாப்பாலஜி ஸ்பேஸ் இப்போ இன்னொன்று சொல்ல போனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு டாப்பாலஜி ஸ்பேஸ் வந்து டவு எக்ஸ் காமா டவுன்னு ஒரு டாப்பாலஜி ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. இது எப்போ மெட்ரிக்ஸ்னு சொல்லலாம், சப்ளஸ் நம்மளால் ஒரு மெட்ரிக் டி
கண்டுபிடிக்க முடியுதா ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டூ ஆர் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக் ப்ராப்பர்ட்டி, தென் இந்த மெட்ரிக் வச்சு நம்ம ஒன்ஸ் மெட்ரிக் இருந்துட்டாலே நம்ம ஒரு டோபாலஜி கிடைக்கும். அது டவுன்னு வச்சுங்களேன். இந்த டவ் ஒன் ஈக்குவல் டு டவ் வர மாதிரி நம்மளால ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா இந்த கிவன் டோபாலஜி ஸ்பேஸில் தென் வி சே இஸ் எ மெட்ரிசபிள். அப்போ நம்ம இதில் இம்பார்ட்டன்டான டாபிக் என்னென்ன டாபாலஜியில் இந்த கான்செப்டை வச்சுக்கணும். ஒரு டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து மெட்ரைசபிளா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது பெரிய இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அதான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அப்போ எந்த மாதிரி கண்டிஷன் சப்போஸ் எல்லா டாபாலஜிக்கல் ஸ்பேஸ்லையும் நம்மளால ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியாது. அதை டிஃபைன் பண்ணி அந்த மெட்ரிக் ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி வந்து கிவன் டோபாலஜிலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது, வரது கஷ்டம். அப்போ எந்த மாதிரி கண்டிஷன் நம்ம இம்போஸ் பண்ணால் அந்த டாபாலஜிக்கல் ஸ்பேஸில் அந்த டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் பிகம் ஏ மெட்ரைசபிள், அது மெட்ரைசபிளாக ஆகணும்னா அந்த டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் என்னவாக இருந்தால் மெட்ரைசபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த மெட்ரைசபிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன்னா இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது, டாபாலஜி ஸ்பேஸும் இன்வால்வ் ஆகுது, மெட்ரிக் ஸ்பேஸும் இன்வால்வ் ஆகுதுங்க. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தியரத்துக்கு பேர் தான் வந்து ஒரைசான் மெட்ரேஷன் தியரம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரைசான்ஸ் மெட்ரேஷன் தியரம்னா என்ன, அது எதை பற்றி பேசுனாக்கா, டு ஃபைண்ட் அ கண்டிஷன் டு பிகம் த ஸ்பேஸ் இஸ் மெட்ரைசபிள். ஒரு எக்ஸ்டெண்டட் டோபாலஜி ஸ்பேஸ் வந்து மெட்ரைசபிளாக மாறணும்னா நம்ம அந்த டோபாலஜி ஸ்பேஸில் என்ன கண்டிஷன் போடுறோம், என்ன கண்டிஷன் தேவை அப்படின்னு சொல்கிறத டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஒரைசான்ஸ் மெட்ரைசேஷன் தியரம். அதை நம்ம இன்னும் ஃபர்தராக பின்னாடி படிப்போம். இப்போதைக்கு மெட்ரைசபிள்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே. எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிம்பிளாக வந்து எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் மெட்ரைசபிள். ஏன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நம்மளுக்கு டாபாலஜியே கிடையாது. டாபாலஜி இருந்தால் தான் இந்த ஜென்ரேட் பண்ணுற இந்த மெட்ரிக் ஜென்ரேட் பண்ணுற டாபாலஜியும் கிவன் டாபாலஜியும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஆல்வேஸ் மெட்ரைசபிள். ஏன்னா நீங்கள் அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் கிடைக்கிற டாபாலஜி ஒரே டாபாலஜி, அங்கே தான் நம்மளுக்கு கிடைச்சி ஒரே ஒரு டாபாலஜி தான். நீங்கள் வேறு டாபாலஜி இருந்தால் தான் அந்த டாபாலஜி கூட இது ஈக்குவலாக இல்லைன்னு செக் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த மெட்ரிக் வச்சு தான் ஒரே ஒரு டாபாலஜி கிடைக்குது. ஸோ தேர்ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் மெட்ரைசபிள். ஓகேங்களா? அப்போ அந்த மெட்ரிக்கை பொறுத்து. ஸோ எக்ஸாம்பிள், a metric space is metrizable. Metrizable space together with the metric. ஏன்னா மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டா இங்கே ஒரு டின்னு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் அந்த டியை வந்து இன்டியூஸ் பண்ணுற டாபாலஜி. அப்போ மெட்ரிக்ஸ்னால் நீங்கள் டாபாலஜி இருக்கணும். என்னங்க டாபாலஜினா அந்த டாபாலஜி. ஓகே, ஸோ தேர்ஃபோர் எவ்ரி மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் மெட்ரைசபிள். ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது சில இன்னும் கண்டிஷன்ஸ், சில டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் ஒரு செட்டில் வந்து நிறைய மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு மெட்ரிக்கும் ஒவ்வொரு டாபாலஜியை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ D1 D2ன்னு 2 மெட்ரிக் வந்து ஒரு செட்டு எக்ஸில் இருக்குன்னா அப்போ D1 வந்து ஒரு டாபாலஜி கொடுக்கும், D2 ஒரு டாபாலஜி கொடுக்கும். அப்போ அந்த 2 டாபாலஜிக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன, 2 ஈக்குவலா இல்லை எது ஃபைனர் எது க்ளோசர் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட், மெட்ரிக் ஸ்பேஸில் வந்து ஒரு செட்டு வந்து பவுண்டட்னு எப்போ சொல்கிறோம்? ஸோ பவுண்டட் செட்னா என்ன? ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் கமா டி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். எம்எஸ்னா மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ இதில் வந்து ஒரு சப்செட் எடுக்கிறேன், ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இப்போ எப்போ ஏ வந்து பவுண்டட்னு சொல்கிறேன், ஏ இஸ் பவுண்டட். இந்த செட்டை வந்து எப்போ பவுண்டட் செட்டுன்னு சொல்கிறேன்னாக்கா, பவுண்டட் இஃப் தேர் இஸ் எ பாசிட்டிவ் நம்பர் m greater than 0 such that the distance between any two points in A, ஏல எந்த 2 பாயிண்ட்ஸ் எதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் அது எம்மை விட கம்மியாக இருக்கும், இல்லை எம்மா இல்லை எம்மோட கம்மியாக அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபார் ஆல் A1 A2 இன் ஏ. அப்போ ஏ வந்து எப்போ பவுண்டட் சொல்கிறேன்னாக்கா, we can find a unique number m such that distance between any two points in A is less than or equal to m. அப்படி இருந்தால் we can say a set is bounded. ஓகே, இப்போ வந்து once நம்ம bounded set இருந்தால் we can define diameter of the set. diameter of A. bounded setக்கு மட்டும் தான் diameter டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ diameter of A எப்படி டிஃபைன் பண்ணால், அது எப்படி டிஃபைன் பண்ணால் dim A. ஸோ diameter of A this notation. இது என்னன்னாக்கா, அந்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ், ஏல இருக்க எந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதில் பெரிய டிஸ்டன்ஸ் அதாவது சுப்ரீம் எடுக்கும். ஸோ சுப்ரீமம் ஆஃப் distance between A1, A2 where A1, A2 in A.
ஏல இருக்க எந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லா டிஸ்டன்ஸ்லையும் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கு சுப்ரீம் எடுக்க போகிறோம். அந்த சுப்ரீம் தான் வந்து சுப்ரீம் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா இந்த செட் வந்து பவுண்டட் செட்டாக இருந்தால் தான் நம்ம பவுண்டட் அபவ் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சுப்ரீமிங் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து இங்கே ஏ வந்து பவுண்டடாக இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயாமீட்டர் ஆஃப் செட் பேசுகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஏ இஸ் பவுண்டட், பவுண்டட் அபோவ் இருக்கணும். பட் நம்ம இங்கே பவுண்டட் அபோவ்லாம் பேசல, ஜஸ்ட் பவுண்டட்னா இதான் கண்டிஷன். ஸோ இஃப் ஏ இஸ் பவுண்டட் தென் த டயாமீட்டர் ஆஃப் ஏ இஸ் டிஃபைன்ட் டு பி சுப்ரீமம் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் இன். ஓகே, இப்போ கொஸ்டின் என்னன்னா, இது வந்து பவுண்டட்னஸ் வந்து டாபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. எனிவே ஓகே, இப்போ வேற எது பார்ப்பீங்களா? ஒரு மெட்ரிக் கொடுத்தாங்கன்னா, ஒரு மெட்ரிக் டி கொடுத்தாங்கன்னா அந்த மெட்ரிக் யூஸ் பண்ணி அந்த மெட்ரிக் வந்து பவுண்டட் மெட்ரிக்காக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் அதோட நீங்கள் அதை யூஸ் பண்ணி வேற ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாம். கொடுத்துக்கிற மெட்ரிக் டி யூஸ் பண்ணி we can define new metric, that metric becomes a bounded. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், பவுண்டட் ஸ்டேஸ் டேக் டு பவுண்டட் அப்படி இருந்துச்சுன்னா தென் you can say is a bounded. எனிவே இப்போ நம்ம வந்து அந்த தியரத்தை வந்து சொல்லிடுவோம். ஸோ இப்போ ஒரு மெட்ரிக் கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி இன்னொரு மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணுறது, how to construct a new metric. ஸோ தியரம், சப்போஸ் எக்ஸ் காமா டி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ், இது கொடுத்துட்டேன். இப்போ we define new function டி பார்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். டி கொடுத்துட்டாங்க, டி பார் அகைன் எக்ஸ்லேருந்து எக்ஸ் தான் டிஃபைன் பண்ண போகிறோம். 2r டிஃபைன்ட் டு பி டி பார் ஆஃப் if you take any 2 point x, y. இது எப்படி டிஃபைன் பண்ணாக்கா, மினிமம் ஆஃப் ஆல்ரெடி வந்து எனக்கு டியை பொறுத்து இருக்கும். அப்போ மினிமம் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் ஒய்க்கும் 1 பார்ப்போம். இந்த ரெண்டுத்துக்கு எது மினிமமோ அதை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ யூ கேன் ஈஸிலி செக் தட் திஸ் டி பார் ஃபார்ம் ஏ மெட்ரிக். ஸோ டி பார் வந்து மெட்ரிக்காக இருக்கும். இந்த மெட்ரிக் பேர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக். இந்த மெட்ரிக் டி பார், the metric d bar is called the standard metric, standard bounded metric. That is important. Standard bounded metric. ஏன் இது வந்து corresponding to d, ஏன்னா d யூஸ் பண்ணி தான் d bar டிஃபைன் பண்ணுவோம். ஸோ corresponding to d. இது ஏன் நம்ம வந்து பவுண்டட்னு சொல்கிறோம்னாக்கா, அந்த மெட்ரிக் டியை இது ஆல்வேஸ் லெஸ் தென் 1. அதை நான் போச்சு ஏன் இது ஆல்வேஸ் லெஸ் தென் 1 நம்மளுக்கு தெரியும். இப்போது இப்போ 2 எலமெண்ட்டுக்கு மினிமம் எடுக்கிறீங்க. ஸோ மினிமம் ஆஃப் ஏ கமா பி. ஸோ இந்த மினிமம் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று மினிமமாக இருக்கணும். சப்போஸ் நம்ம எப்படி அதான் இட்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஏ விட கம்மியாக தான் இருக்கும் போது, இல்லைனா பிஏ விட கம்மியாக இருக்கும், இல்லை ஏவோட கம்மியாக இருந்தால் பிஏ விட கம்மியாக. ஸோ அப்போ மினிமம் ஆஃப் எனி 2 நம்பர்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஆஃப் த நம்பர்ஸ். இப்போ மினிமம் வந்து பிஆர் இருந்தால் அப்போ ஏ பெருசு. அப்போ சப்போஸ் 2 கேஸ், சப்போஸ் இது வந்து மினிமமாக இருந்தால் இது ஏனே கிடைக்கும். அப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ட்ரூ. சப்போஸ் பி வந்து மினிமம் வந்தால் மினிமம் ஆஃப் ஏ கமா பி வந்து பின்னு கிடைக்கும். ஸோ பி மினிமம்ன்றதால ஏ பெருசு, அப்போ கண்டிப்பாக ஏ இஸ் பிகர். ஸோ அப்போ மினிமம் ஆஃப் எனி 2 நம்பர்ஸ் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிவன் நம்பர். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டி பார்ன்றது என்னன்னாக்கா மினிமம் ஆஃப் டி கமா 1. ஸோ அப்போ நான் அந்த டியை விட்டுறோம் 1 எடுத்துருந்தேன். தேர்ஃபோர் திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் டி பார் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் பவுண்டட் பை 1. ஸோ அதனால தான் இது வந்து பவுண்டட் மெட்ரிக் சொல்கிறோம். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது, அதனால தான் ஸ்டாண்டர்ட் மெட்ரிக். ஸோ இன்னும் நிறைய பவுண்டட் மெட்ரிக் இருக்குது, ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டு பவுண்டட் மெட்ரிக். Given any metric, we can construct bounded metric, that is standard. One of the example is standard bounded metric. ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் பவுண்டரி மெட்ரிக் நம்மளுக்கு தேவை, மெட்ரிக் ஸ்பேஸ் போதுமே அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு வர இந்த ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் டோப்பாலஜியில் சம் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பவுண்டட் மெட்ரிக் எப்படி கிடைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, இது இப்போ ஆரில் நம்ம டிஃபைன் பண்ணால், இப்போ ஜென்ரலாக வந்து நான் வந்து ஆர்என்ல வந்து இன்னும் சொல்லப்போனால் இப்போ கொஸ்டின் கேட்கலாம், இந்த டி இந்த ஆல்ரெடி கொடுத்துக்கிற டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியை வச்சு ஒரு டோப்பாலஜி டிஃபைன் பண்ண முடியல. எனி மெட்ரிக் ஸ்பேஸ் டி கொடுத்தா வி கேன் டிஃபைன் சம் டோப்பாலஜி, இது டவுன்னு வச்சுங்க.
இப்போ புதுசாக டி பார்னு ஒரு மெட்ரிக் வந்துச்சு, ஓகேங்களா? இதுவும் மெட்ரிக். இப்போ இந்த இது வச்சு ஒரு டோபாலஜி கிடைக்குங்களா, டவு டேஷ்னு. இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான், ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்ட் பவுண்டரி மெட்ரிக் கரஸ்பாண்டிங் டு டி, அந்த டியை யூஸ் பண்ணி டி பார்னு ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணால் அந்த ரெண்டு மெட்ரிக்கும் இன்டியூஸ் பண்ணுற டோபாலஜி வந்து சேம் டோபாலஜி தான், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக ஆர்என்ல வந்து மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இருந்தாலும் குயிக்காக வந்து ஆர்என்ஸில் வந்து மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது டெஃபினிஷன். அப்போ நாம் ஆஃப் த வெக்டர்னா என்ன? ஸோ டெஃபினிஷன், சப்போஸ் இப்போ x ஈக்குவல் டு n டிபிள்ஸ் கொடுக்குறோம், x1 x2 எக்ஸெட்ரா xn இஸ் an element in Rn. இந்த ஈக்குவலியன் ஸ்பேஸில் ஒரு இது x கொடுத்துருங்க. இப்போ நாம் ஆஃப் த வெக்டர்னா என்ன? நாம் ஆஃப் x எப்படி டிஃபைன் பண்ணால் நாம் x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் எதுனா இப்படி எதுனா x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் xn ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இதான் வந்து நாம். இல்லைனா இன்னும் சொல்ல போனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் xn ஸ்கொயர். இது வந்து நாம் ஆஃப் த வெக்டர். ஸோ இதே வந்து நம்ம யூக்ளிடியன் இதை யூஸ் பண்ணி யூக்ளிடியன் மெட்ரிக் டிஃபைன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூக்ளிடியன் மெட்ரிக்னா என்ன? யூக்ளிடியன் மெட்ரிக். ஸோ யூக்ளிடியன் மெட்ரிக்னா யூக்ளிடியன் ஸ்பேஸில், யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்றது ஆர் பவர் n தான் யூக்ளிடியன் ஸ்பேஸ். ஸோ அங்கே வந்து யூக்ளிடியன் மெட்ரிக் டிஃபைன் யூக்ளிடியன் மெட்ரிக் டி ஆன் ஆர் பவர் n இஸ் டிஃபைன்டு யூஸிங் திஸ் நாம். ஸோ அப்போ இந்த டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இதான் வந்து இங்கே மெட்ரிக். ஸோ தட் மீன்ஸ் வாட்? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு x1 எக்ஸெட்ரா xn, ஒய் ஈக்குவல் டு y1 y2 எக்ஸெட்ரா yn இருந்தால் இந்த நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது என்னன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x2 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் xn மைனஸ் yn ஹோல் ஸ்கொயர். ஸோ இது வந்து மெட்ரிக் ஆன் ஆர் பவர் n. இந்த n இஸ் எனி n, n ஈக்குவல் 2ன்னு எடுக்கலாம், 3ன்னு எடுக்கலாம், எனி திங். ஸோ n வென்எவர் n கிரேட்டர் than or equal to 2க்கு நம்ம யூக்ளிடியன் மெட்ரிக் டிஃபைன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒரு யூக்ளிடியன் மெட்ரிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மெட்ரிக்னு ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். இதே ஆர்என்ல தான். நெக்ஸ்ட் இது வந்து யூக்ளிடியன் மெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் மெட்ரிக். அது வந்து நோட்டேஷன் வந்து ரோன்னு வச்சுருக்கோம், ஆன் ஆர் பவர் n. எப்படி இந்த ஸ்கொயர் மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? மேக்ஸிமம் இல்லை சுப்ரீமம். ஸோ ரோ ஆஃப் டேக் எனி டூ எலமெண்ட்ஸ். இங்கே எல்லாமே எக்ஸ் ஈக்குவல் டு x1 எக்ஸெட்ரா xn, ஒய் ஈக்குவல் டு y1 y2 எக்ஸெட்ரா yn. இது எப்படி டிஃபைன் பண்ணாங்க? மாடுலஸ் ஆஃப் x1 மைனஸ் y1 அதுக்கும் மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் y2 அண்ட் ஸோ ஒன் கமா மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் yn. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன எடுக்க போகிறோம்? சுப்ரீமாக எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே ஃபைன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிறதால நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? மேக்ஸிமம். இதில் எது மேக்ஸிமம் எடுக்கிறீங்க அதுதான் வந்து ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ இந்த ரோ ஃபார்ம் மெட்ரிக், இந்த மெட்ரிக் பேர் தான் வந்து ஸ்கொயர் மெட்ரிக்னு பேர், ஓகேங்களா? இதை நீங்கள் மெட்ரிக் ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. இந்த இது இப்போ இந்த டி ஒரு மெட்ரிக், அந்த மெட்ரிக் ஒரு டாப்பாலஜியை வந்து இன்ட்யூஸ் பண்ணும். இந்த ரோன்னு ஒரு மெட்ரிக், இந்த ரோவும் ஒரு டாப்பாலஜியை வந்து இன்ட்யூஸ் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு டாப்பாலஜிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? எது வந்து ஃபைனர் தென் எது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இன்னும் தியரமாக ஸ்டேட் பண்ணிடலாம். ஸோ தியரம், இந்த ரெண்டு டாப்பாலஜியும் வந்து இன்ட்யூஸ் பண்ணுறது வந்து சேம். இந்த ப்ராடக்ட் டாப்பாலஜி, ஏன்னா இங்கே ஆர்என்ல ஒரு டாப்பாலஜி கண்டிப்பாக இருக்கும்ல, ஏன்னா அது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் n செட்ஸ்ன்றது. ஸோ ஷார்ட்டாக வேணால் எழுதிக்கலாம். ஸோ இன்னும் என்ன பேர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, the topology induced by the topologies on R power n induced by the metric D and rho are same as the product topology. ப்ராடக்ட் டாப்பாலஜிக்கு ஈக்குவல் ஆகிடும். இப்போ என்னென்னு சொல்ல போனால் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் வச்சுங்க. இந்த டியை வச்சு ஆல்ரெடி நம்மளுக்கு ஆர்என்ல ப்ராடக்ட் டாப்பாலஜி இருக்குது, அது டவு பின்னு வச்சுங்க.
ஏன்னா அது R cross Rன்றதுல அது டவுப்பின்னு வச்சுங்க ப்ராடக்ட் டாபாலஜி. இப்போ இந்த D வந்து ஒரு மெட்ரிக் வருதுன்னு வச்சிங்கன்னா அது டவு 1ன்னு வச்சுங்க, இது ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி இதுக்கு கரஸ்பாண்டிங்காக டவு 2ன்னு ஒன்று கிடைக்குன்னு வச்சுங்க, இது ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட் டாபாலஜி இது ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஓகே, ஸோ as the same product topology on R power n. ஸோ அதே மாதிரி ஒரு இங்கே வந்து ஃபைனர்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம ஆல்ரெடி டாபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து டவு இஸ் ஃபைனர் தன் டவு டேஷ் இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்கோம், ஓப்பன் ஸ்பேஸில் சொல்லியிருக்கோம் டெஃபினிஷன். ஸோ அதே மாதிரி இங்கே மெட்ரிக் டியை வச்சு எப்போ வந்து ஒரு டோபாலஜி ஃபைனர் தான் அனதர் டோபாலஜி சொல்கிறது அப்படின்றது தியரமாக நம்ம ஸ்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதே தான், கிட்டத்தட்ட அதே தான், ஒன்றும் இல்லை. இங்கே அந்த ஓப்பன் செட்டுக்கு பதிலாக இங்கே அந்த எப்சிலான் பாலை வச்சு சொல்ல போகிறோம். ஸோ தியரம் லெட் டி அண்டு டி டேஷ் ரெண்டு டோபாலஜி, ரெண்டு மெட்ரிக் இருக்குது, B2 மெட்ரிக்ஸ், 2 மெட்ரிக்ஸ் ஆன் மெட்ரிசஸ் மெட்ரிக்ஸ் ஆன் த செட் எக்ஸ். எக்ஸில் ரெண்டு மெட்ரிக் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு மெட்ரிக்கும் ரெண்டு டாபாலஜி தரும். அதுக்கு பேர் வச்சுக்கோமே, சார் லெட் டவு அண்டு டவு டேஷ் be the topologies induced by D and D dash. இந்த generated by போடக்கூடாது, induced. இந்த மெட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணால் induce இந்த வேர்டு யூஸ் பண்ணணும். உங்கள் பேசிஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் generated சொல்லணும். ஸோ be the topologies they induced ரெஸ்பெக்டிவ்னா டிஏ இன்டியூஸ் பண்ணுறது டாபாலஜி டவு, டி டேஷ் இன்டியூஸ் பண்ணுறது டவு டேஷ் இருந்தால் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ தான் தியரை சொல்ல போகிறோம். தென் டவு டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவு. தென் டவு டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவுனா நோட்டேஷன் எப்படி வச்சுன்னா இந்த கண்டைன்ட் இன் டவு. டவு டேஷ் இஸ் ஃபைனர் தென் டவு இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அப்போ என்ன சொல்லுவோம், இங்கே எந்த ஒரு பேசிஸ் எலமெண்ட் எடுத்து எக்ஸ், அதில் எந்த ஒரு எலமெண்ட் எக்ஸ் எடுத்தாலும் we can find some basis element here such that this is contained here அப்படின்றத நம்ம அதே தான் எழுத போகிறோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸில் சொல்ல போகிறோம், அந்த பேஸ் எப்சிலான் பால் வச்சு சொல்ல போகிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் for each x in x or each x in x and நம்ம இங்கே எப்சிலான் வேணும், அண்ட் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 there is a delta greater than 0. Delta greater than 0 such that the BD dash, அதான் டேஷ்ன்றது இந்த பெரிய டாபாலஜி அந்த டிஸ்டன்ஸு கமா எக்ஸ் கமா டெல்டா இஸ் கண்டெய்ன்ட் இன் BD of x, epsilon. அவ்வளோதான். சென்டர் என்னமோ சேம் தான் இந்த எக்ஸ்க்கு இருக்கும். ஆனால் இங்கே இங்கே எந்த ஒரு எப்சிலான் ரேடியஸில் ஒரு எக்ஸை கண்டெய்ன் மாதிரி ஒரு பால் வந்து கொடுத்தீங்கன்னா we can find another ball radius is delta. இது பண்ணியிருந்தா we can say tau dash is finer than tau. ஓகே, ஸோ இது வரைக்கும் வேணா இருக்கட்டும். மீதி வந்து வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.